5 மேப்பு செங்கிரைக்கு. அதுல 2 வந்து ஆய்வுடியில் மெயின்டைன் பண்றாங்க, 3 நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். அப்படித்தான் நம்ம இவ்வளவு நாள் வர வாரி வசூல் எல்லாமே. இதுல நம்ம இடத்துல வந்து செங்கிரை வாரிவாழ் கிராமத்துல வந்து கொஞ்சோண்டு ஆக்கிரமிக்கப்பட்டுச்சு. அதாவது இப்ப இடத்துல மாறுறது நம்மளுக்கு தெரியாம தான் ஒரு தாசில்தாரே வந்து ஒரு பிடிஓ வந்து 2 வார்டு வந்து இந்த வருவாய் கிராம அடிப்படையில் வந்து 1வது வார்டு 2வது வார்டு ராயாவரம் ஊராட்சி 2வது வார்டு 2வது வார்டும் செங்கிரை வருவாய் கிராம அடிப்படையில் செங்கிரை ஊராட்சி சொந்தமானதுன்னு சொல்லி ஒரு பிடிஓ ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பினாங்க மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு. இந்த பாருங்க, இந்த மேப்பை பாருங்க. இந்த ஒரு ஆள் பிடிச்சிங்கன்னா தான் எனக்கு சொல்றதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து ராய ரகுநாத சமுத்திரம். இந்த மேப்பு இதை பார்த்துக்குங்க. இது ராய ரகுநாத சமுத்திரம். இது ₹1 வருமானமோட அதர் பஞ்சாயத்துக்கு நம்ம இதுவரையும் போனதில்லை. நம்மளோட ஊராட்சி வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பஞ்சாயத்து ராஜ் உருவானதுல இருந்து இருக்கு. நம்மளோட ஆய்குடி ஊராட்சி தான் இடையில நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சது. நீங்க இப்ப இன்னைக்கு ஆய்குடின்னு மேப் போட்டீங்கன்னா அதை நான் இந்த கலர்லயே மார்க் பண்ணிருக்கேன்னா இங்க பாருங்க, தெரியுதா? இந்த பேர் பாத்தீங்கன்னா மேனாம்பட்டி கம்ப்ளீட்டா நம்மளுக்கு வந்துடும். மேலத்தெரு கீழே தெரு வந்துடும், மேல தெரு வந்துடும், வடக்கு தெரு எங்க வீடு மட்டும் வரும். செங்கிரைக்கு நான் சொல்லு ஏன்னா அந்த நாடு வர்றதுனால செல்லியம்பேர் வரும். இது வந்து இந்த இடம் வந்து நம்ம அந்த கிரிக்கெட் போட்டல் இருக்குல்ல, அந்த கிரிக்கெட் போட்டல் இடம். இந்த 1ஆம் நம்பர் ராயரகுநாத சமுத்திரங்கிறது இப்ப நீங்க நம்ம இந்த முகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு மேனாம்பட்டி போகுது பாத்தீங்களா, மேனாம்பட்டி ரோடு. இது மூக்கரப்பிள்ளையார் கோயில். இந்த மூக்கரப்பிள்ளையார் கோயிலுக்கு இங்கிட்டு உள்ள ராயரகுநாத சமுத்திரத்துல கிராமத்துல வந்துடும். இது வந்து பால்டெக்னிக். இந்த பால்டெக்னிக் வந்து 83ல ஆரம்பிக்கும் போது அந்த ஊராட்சி பேர் அந்த பால்டெக்னிக்கோட பேர் எப்படி வச்சிருந்தாங்கன்னா நம்ம ஏரியால வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆபீஸ் இருக்கு, நம்ம செங்கிரைக்குள்ள ஃபாரஸ்ட் ஆபீஸ் இருக்கு. அது செங்கிரைன்னு இருக்கா, ராயவரம் இருக்கா? ராயவரம் சரகம்னு போட்டு வச்சிருக்காங்க. அது மாதிரி அன்னைக்கு 83ல சுப்பிரமணியம் பால்டெக்னிக்க ஆரம்பிக்கும் போது ராயாவரம்னு போட்டு ஆரம்பிச்சாங்க. அந்த அது மட்டும்தான் அவங்கள்ட்ட அந்த நம்மோட இடத்துல வந்து ஆரம்பிக்கிறாங்க, ராயாவரம்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. வேற எதுவும் பண்ணல. இந்த இடத்த மொத்தமா கெஜெட்ல 95 நோட்டிபிகேஷன் படி மாத்தி வச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், 96ல தான் எலெக்ஷன் வந்துச்சு, உள்ளாட்சி எலெக்ஷன். அதுக்கு முன்னாடி வந்து நியமன எலெக்ஷனு 12 பஞ்சாயத்துலாம் இருந்துச்சு. நியமன எலெக்ஷன் மாதிரி உள்ளாட்சிக்குள்ள நம்மளே முடிவெடுத்து கிராம சபை நம்ம இன்னைக்கு எப்படி கிராம சபை நடக்குறோம் அதே மாதிரி மக்கள் முடிவெடுக்கிறது அன்னைக்கு தலைவர். 96ல தான் எலெக்ஷன் நடக்குது. 95ல நோட்டிபிகேஷன்லாம் மாற்றும் போது பஞ்சாயத்துல பிரச்சனை இல்லைன்னா நம்மளுக்கு நோட்டிபிகேஷன்ல நம்மளுக்கு கருத்து கேட்டுக்க வேண்டாம். நம்மளையும் ஆய்வுடியும் பிரிக்கும் போது நம்மள்ட்ட கருத்து கேட்கணுமா இல்லையா? இப்ப என்னன்னா இது ஃபுல்லா நம்ம நல்லா கேட்டுக்கங்க, இந்த கலர் ஃபுல்லா நம்ம. இந்த இடையில உள்ள ராயரகுநாத சமுத்திரம் ராயாரத்துக்கு போயிருக்கு. ₹1 வரி இதுவரையும் ராயாரத்துல வசூல் பண்ணல. முதல் முறையா கலெக்டர் போட்ட 6 நாள் 19/12/2023 அன்னைக்கு கலெக்டர் போட்ட 6 நாள்ல முதல் நம்ம ராயரகுநாத சமுத்திர கிராமத்துல இருந்து ₹2 லட்சம் வரி கொஞ்சம் நாள்ல. இந்த ஏரியா ஃபுல்லாவே வயக்காடுங்க. நம்ம ஏரியா நம்ம ஊருக்கு நம்மளை பத்தி நம்ம மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா. அந்த ராயரகுநாத சமுத்திரத்துல வருவாய் ரொம்ப கிடையாது. ஒரு பால்டெக்னிக் இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, இங்க சண்டை இருக்கு. இந்த 259 அதை ஆய்வுடி கெஜெட் இருக்கு, கெஜெட் போட்டு ஆய்வுடியில மாத்தி வச்சிருக்காங்க. இந்த கெஜெட் நோட்டிபிகேஷன் எடுத்து பாருங்க. அந்த நோட் இல்ல சர்வே நம்பரை பாருங்க, அது படி பாத்தீங்கன்னா இந்த கலர் ஃபுல்லாவே ஆய்வுடிக்கு போயிடுது. நம்ம வந்து முதல்ல இந்த பிரச்சனை எப்ப கலப்பினதுன்னா 26/1/2020 கிராம சபையில வச்சு மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி நீங்க கிராம சபையில தீர்மானம் போட்டு நம்மளோட வருமானம் வேஸ்டா போகுது, அது போகக்கூடாது, அதை மீட்டெடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் போட்டு 28 யூனியன் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிருக்கீங்க லெட்டர். அனுப்பிச்சிட்டு திருப்பி அந்த லெட்டருக்கு பதில் வந்துரு. திருப்பி யூனியன் ஆபீஸ்ல இருந்து பதில் வந்து அளவை வந்து 3ஆம் தேதி அளக்குறாங்க. அளந்துட்டு செங்கிரை வருவாய் கிராமம் அந்த வருவாய் கிராமத்துல இருக்கு இந்த இடம். இது வந்து செங்கிரை ஊராட்சிக்கு சொந்தமான இடம். இதப்படி பார்த்தா ராயாவரத்தை சேர்ந்த 1வது வார்டு 2வது வார்டு செங்கிரைக்கு சொந்தமா வந்துடும் அப்படின்னு ஒரு பிடிஓ
ஒரு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்புறாப்புல. இதுல நான் விவரமா சொல்றேன், நான் இன்னும் டாக்குமெண்ட்லாம் வச்சிருக்கேன், எனக்கு ஞாபகம் இல்லாத மாதிரி நான் சொல்ல முடியும். நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லணுங்கிறத ஆள் வந்தோட சொல்லுவோங்கிறக்காண்டி வெயிட் பண்ணேன். நான் டாக்குமெண்ட் எடுத்துட்டு என்னென்ன நான் அனுப்பிச்சிருக்கேன், யார்கிட்ட பேசியிருக்கேன், இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். என்னால முடிவு எடுக்க முடியல. இதுக்கு நீங்க தான் எல்லாரும் உட்கார்ந்து அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த ஏரியா படி கஜெட் படி பார்த்தா இது மட்டும்தான் நமக்கு வரும். இது படி பார்த்தா குதிரைப்பட்டை ஆலங்குடி குதிரைப்பட்டை இருக்கிற ஒரு 10 வீடு வரும் செங்கிரை ஊராட்சிங்க. இது எங்க வீடு வருதா, எங்க வீட்டோட எங்க வீடு போயிடும். இங்கிட்ட மேல தெரு வந்துடும், கீழே தெரு வந்துடும். இது மேனாம்பட்டி வந்துடும். இந்த விளக்கு கிட்ட இருக்க அம்மன் நகருக்கு விளக்கிட்ட இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ராயாவதுக்கு போற மாதிரி இருக்கும். நம்ம கெஜெட் படி பார்த்தா இந்த அத நீங்க பரவாயில்ல 95 நோட்டிபிகேஷன்ல கெஜெட்ல மாறிடுச்சு, பரவாயில்ல. இப்ப போட்டாங்கல்ல 19/12/2023 ஒரு 6 மாவட்ட ஆட்சித்தலைவர் என்கிட்ட வாதம் கேட்டாங்க. நான் ஏகப்பட்ட வாதம் எடுத்து வச்சு ராயபுரத்துல கேட்டா 2 எடுத்து வச்சிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா கெஜெட் நோட்டிபிகேஷன் 1, அது யாரு பண்ண தப்பு, அந்த தப்புக்கு தான் நம்ம பரிகாரமே தேடுறோம். கெஜெட் நோட்டிபிகேஷன்ல அன்னைக்கு போட்ட அந்த நோட்டிபிகேஷன் எடுத்து காமிச்சிருக்காங்க 1. 2வது என்ன காமிச்சிருக்காங்க, இந்த சந்தை சம்பந்தமா ஒரு கேஸ் நடந்து சந்தை செங்கிரை ஊராட்சிக்கு சம்பந்தம் இல்லை, அது தெளிவான ஆர்டர் போடல. என்கிட்ட செங்கிரை ஊராட்சிக்கு இந்த சந்தை சம்பந்தம் இல்லை, ராயபுரத்துல இருந்து தான் வசூல் பண்றாங்க வரிலாம், அவங்க ஆதாரம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க, அந்த ஆர்டர் காப்பி 2 ராயபுரத்துல இருந்து கொடுத்திருந்தது 2. இது மாதிரி ஒரு 4 ஆவணம் கொடுத்திருந்தாங்க. இந்த 2வது ஆவணம் இருக்குல்ல, அது இந்த சந்தை சம்பந்தம். சந்தை எனக்கும் கிடையாது, ஆய்பிடிக்கு ராயபுரத்துக்கும் கிடையாது. இந்த இருக்கு ஆய்பிடிக்கு சந்தை 259. இத்தனை வருஷமா எப்படி அவங்க வசூல் பண்ணாங்க, கோர்ட்ல கேஸ் போடுறேன் இருக்காங்க. சுப்பிரமணியம் பாலகிரிக்கு வருவாய தவறுதலா புள்ளி போனதை கோர்ட்ல கேஸ் போட்டு மொத்தமா எல்லாத்தையுமே இருக்காங்க. அப்படின்னா எல்லா அவங்க கெஜெட் நோட்டிபிகேஷன் போய் ஆய்வுகிட்ட கொடுக்கணும். அந்த 259 கெஜெட் நோட்டிபிகேஷன்ல மாத்தினது இந்த செங்கீரையே ஆய்வுடி ரெண்டு ஊராட்சியில பிரிச்சது. ராயபுரம் சமூகங்கிறது எந்த வருமானம் வச்சிருந்தாங்க, முதல் முறையா ஒரு 15 வருமானம் 2 லட்சம் ரூபாய். உங்கள்ட்ட கருத்து கேட்க காசு இல்லைன்னா நான் எப்படி சொல்லணும் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, ஒரு வருமானம் வந்தா தானே அந்த இடத்துல ஏதாச்சும் நீங்க கேட்க செஞ்சு கொடுக்க முடியும். 2 லட்சம் ரூபாய் வருமானம் எடுத்தா அழகா கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு கருத்து கேட்டுக்கலாங்களா மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்மளை கூப்பிட்டு, அப்பா நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறேன்னு. ஒண்ணு இல்லைங்க, அந்த ஒரு சந்தை சம்பந்தமா ஒரு கேஸ் ஃபர்ஸ்ட் போட்டோம்ல, அது பெண்டிங்ல இருந்துச்சு. 8 வார தவணைக்குள்ள நீதிமன்றத்துல மாவட்ட ஆட்சித்தலைவர் முடிவு எடுக்கட்டும், அவர் முடிவு உனக்கு சரியில்லைன்னா நீ வா எனக்கு சொல்லி என்னை அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. அது 8 வாரம் 10 வாரமா இருந்துச்சு, அது அப்படியே பெண்டிங்ல கிடந்துச்சு. அந்த டயத்துல கண்டெம்ட் போடலாமான்னு நான் கேட்டேன். கண்டெம்ட் நீ போட முடியாதுட்டாங்க. போட முடியாதுன்னு நான் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அந்த டயத்துல ராயாவரம் ஊராட்சி மன்ற தலைவர் மூலியமா ஒரு கண்டெம்ட் போட்டிருக்காங்க. 8 வாரத்துல முடிவு எடுக்க சொல்லி நீதிமன்றத்தை சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு முடிவு எடுக்கன்னு சொல்லி அவங்க கோர்ட்ல இருந்து 1 வாரம் தவணை போடுறாங்க. இங்க இருந்து கலெக்டர் போய் நான் அந்த 1 வாரத்துக்குள்ள சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு வர்றாங்க. என்ன அடிப்படையில கொடுக்குறீங்க, கன்சல்ட் பண்ணிருக்கலாம்ல, மக்களை கருத்து கேட்டுக்கலாம்ல. இந்த இருக்கு நான் ஏற்கனவே இது போங்க வைங்க இந்த நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு கன்சல்ட் பண்ணாம எந்த ஒரு முடிவும் அதிகாரியை எடுக்கக்கூடாது, மக்களை தான் கன்சல்ட் பண்ணணும். வாங்க பாருங்க, நம்ம நின்றுட்டு நம்மளோட எனக்கு இதுல விருப்பம் இல்ல, நீங்க பண்ண தவறுக்கு எங்களோட பணிகளை ஆக்காதீங்க, எங்களோட வருமானத்தை எடுக்கிற மக்களை மாத்திரீங்க. ஏங்க வருமானம் கிடைக்கிற மக்கள் உங்களை மாத்திரீங்க, நோட்டிபிகேஷன் தான் அதை எடுத்துருவாங்க. நோட்டிபிகேஷனுக்கு ஈவனான ஆவணம் கொடுப்பதுன்னு சொல்றாங்க. நோட்டிபிகேஷனுக்கு ஈவன இல்ல ஆவணம் கொடுக்கணும், எனக்கு தெரியல. ஏன்னா பாடகை வருமானம் 2023 வரை நம்ம வசூல் பண்ணதை நம்ம எடுத்து கொடுத்தோம். நம்மளுடைய என்னென்ன நம்ம இந்த ராயபுரம் சமுத்திரத்தில் நம்ம இது நாள் வரையும் வசூல் பண்ண எல்லா டாக்குமெண்ட்டும் அவங்களுக்கு கொடுத்தோம். அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணல, அவங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க. நான் ஒன்னும் உண்ணாவிரதம் நான் வச்சிருக்க மாட்டேன், நான் பார்த்துருப்பேன். எல்லாதான் 9 கேஸ் வருது. நம்ம வெயிட் பண்ணி காய் காய்ச்சி பழம் வர்ற வரை நீ வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாப்ல. முடிஞ்ச வரை எனக்கு கொஞ்சம் வேகமா பண்ணி தர முடியுமா சார்ன்னு கேட்டேன். முடியாது தம்பி,
12 மணி நேரம் நீங்க கத்திட்டு போனா எதிர்த்து இதை விட்டு இந்த 3 மணி வரைக்கும் கத்திட்டு எதிர்த்து போகலாம். நம்ம என்ன பண்ணலாம், அழுத்தம் கொடுக்காம எதுவுமே நடக்காதுங்க. அழுகிற பிள்ளைங்க பால் கொடுப்பாங்க, நம்ம அழுகாங்க, நம்ம அழுத்தம் கொடுக்காங்க, நம்ம கொடுத்தா நோட்டிபிகேஷன் மாற்ற முடியும், இல்லைன்னா மாற்ற முடியாது. இதுக்காக தான் உங்களுக்கு கொண்டாந்து இருக்கேன். இதுக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் எதுலையும் குறைச்சலாம் விடல, எல்லாத்தையும் கொடுத்துதான் மாத்துக்கிறேன். அந்த லீடர் அந்த லாயர் சொன்னதை வச்சு நான் உண்ணாவிரத போராட்டத்துக்கு ரெடி பண்ணிருக்கேன். ஒரு நம்பிக்கையில இதுக்காச்சும் நடவடிக்கை எடுப்பாங்க, இதுக்கு நம்மளுக்கு இதுக்கு ஒரு விமர்சனம் பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வந்து உட்கார்ந்துருக்கோம். நான் 10 பேரும் தான் 3 மணி வரையும் சத்தியமா உண்ணாவிரதம் நடக்கும். அதை எந்திரிச்சு போக நம்ம பர்மிஷன் வாங்கியிருக்கோம். நான் உட்காந்துருப்பேன், நான் உட்காந்து எந்திரிச்சு போறேன். எவ்வளவு உட்காந்துருங்க, தயவு செய்து நம்ம ஊர் பிரச்சனையே நம்ம சால்வ் பண்ணணும். நம்மளுக்கு நம்ம எந்த அதிகாரியும் குறை சொல்லல, எந்த அரசியல்வாதியும் குறை சொல்லல, எவ்வளவு நம்ம யாரையும் தப்பு சொல்லல, எந்த அதிகாரியோ எந்த அரசியல்வாதியோ தப்பு சொல்லல. 95 நோட்டிபிகேஷன் போட்டாங்கல்ல, அன்னைக்கு ஒரு தவறு நடந்துச்சுங்க. அது தவறு திருத்த முடியாது. நம்ம புள்ளைய பாருங்க கலெக்டருக்கு, நம்ம குழந்தைய பாருங்க, நம்ம பார்த்து வாங்க வேண்டியதான் கலெக்டர். அவங்க படிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்க அதை படிச்சிருக்கிறது தகுந்தாப்புல அவங்க நல்லது கெட்டது நம்மளுக்கு தெரியாத சொல்லி கொடுக்கணும், நல்லது கெட்டதுக்கு எடுத்து வழிநடத்துறதுக்கு ஒரு கலெக்டர். நான் யாரையும் தாக்கி பேசுறதுக்கோ நம்ம அரசியல் பண்றதுக்கோ இந்த இடத்துக்கு இல்ல. சத்தியமா மீனாட்சி அம்மன் போடுவேன், இந்த அண்ணா போடுவேன். அரசியல் பண்றாங்க யாரு வேணும் கேள்வி வருது, நான் பதில் சொல்றேன். முதல்ல ஊராட்சியை மீட்டெடுப்போம், அப்புறம் நம்ம கொண்டாடுவோம். எவ்வளோ அதை பத்தி நான் அவனுக்கு அவளே பண்ணல. நீங்க என்ன கேட்டாலும் என்ன கேட்கிறீங்க, கேட்கறத நான் கொடுக்க கிராமப்பட்டதுனால கேட்கிறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு கேட்பீங்களா? 3 மணி வரையும் உட்கார்ந்துருங்க. நம்ம இந்த இடத்துல யாரும் தயவு செய்து இந்த மீடியாவோ யாரும் போட்டோ எடுத்து நம்மளை அசிங்கப்படுத்துற மாதிரி யாரும் எந்த விஷயம் பண்ண வேண்டாம். என்ன 3 மணி வரையும் உட்கார்ந்துருங்க, உட்கார்ந்து எந்திரிச்சு போங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க நம்ம முடிவு எடுப்போம். நம்மளுக்கு நம்மளுக்கு வேணும், அது மட்டும்தான் நம்மளோட எண்ணம். யாரையும் தாக்கி பேசுறதோ யாரையும் கஷ்டப்படுத்துறதோ இந்த இடத்துல உண்ணாவிரதம் நம்ம வைக்கல. சத்தியமா அதான் மீனாட்சி அம்மன் பொதுவாக நான் கும்பிட தெய்வத்துக்கு பொதுவாக. அதனால 3 மணி வரையும் அமைதியா உட்கார்ந்துருங்க. நான் இதுக்கப்புறம் 2 மணிக்கு மைக்க பிடிச்சு கொண்டு நான் விளக்கத்தை சொல்றேன். அது வரை அமைதியா உட்காந்துருங்க. என்ன முடிவு எடுப்போங்கிறது 2 மணிக்கு முடிவு எடுப்போம். 6 மணி நேரம் நம்ம ஊருக்காண்டி என் மேல என்ன போவாங்க அப்புறம் இருக்கும். இல்ல இந்த வாங்க ஏதாவது கேளுங்க, என்ன பார்த்தா பண்ண கேளுங்க, வந்து உட்காரு எல்லாரும். அப்பதான் நம்மளுக்கு நம்ம பவர் நம்ம ஒண்ணு கூடி ஒரு போராட்டம் பண்றது. யாருக்கும் ஏற்கனவே ஒரு போராட்டம் பண்ணோம், அது வெற்றி கிடைச்சிச்சு. இந்த போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு லீடர் லாயர் சொல்றாருங்கிற நம்பிக்கை நம்ம இந்த உண்ணாவிரதத்தை முன்னெடுத்து நடத்துறோம். நீங்க நீங்க 3 மணி நேரம் உட்கார்ந்து போங்க. இங்க பாருங்க, இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? இந்த அநியாயம் நீங்க நல்லா பாருங்க. நம்ம ஆகிக்கலாமா? நம்ம அப்படி அன்னைக்கு சட்டசபையில் ஒரு அறிவிப்பு வருது, தூப்புக்கான அறிமுக தூப்பு போட மாட்டோம். நான் படிச்சிருக்கேன் சின்ன பிள்ளையில. செங்கீரை காடு, நார்த்தாமலை காடு, பிரான்மலை காடு தமிழ்நாட்டில் உள்ள பெரிய காடுன்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். அறிமுக காடுன்னு மாத்திட்டாங்க. ரெக்கார்டு மாறுது, வரலாறு மாறுது. நம்மோட இந்த செங்கீரை கிராமத்தை இல்லாம 3 வருடம் இங்க நடத்த முடியாது, கிராமம் நடத்த முடியாது, நூலகத்தை நடத்த முடியாது. 6 வார்டுகள் மினிமம். அதுலயும் குடும்பப்பட்ட 10 வீடு, மேல் தெரு, கீழ் தெரு, வடக்கு தெருல 4 வீடு. இதை வச்சுட்டு பஞ்சாயத்து நடத்தி முடியும், மேல ஊட்டி வரும். எனக்கு ஒண்ணு நான் அந்த பஞ்சாயத்து விட மாட்டேன். இந்த பேர்ல உள்ள 3 வார்டு இருந்தாலும் 3 வார்டையும் நான் வாங்கி நல்லபடியா அந்த 3 வார்டுக்குள்ள யார் தலைவர் வந்தாலும் எடுத்து போறாங்க. இன்னைக்கு யாரும் நான் என்னமோ எனக்கு சங்கடம் இருக்கு, நான் என்னமோ முன்னெடுத்து போறேன். யாரு பிள்ளைக்கு மணியேற்றாங்க பாப்பாங்க, யாரு கேட்டா 2 உண்டாவது கேட்டு தூக்கி வைக்க எடுத்துருவாங்க. அது மட்டும் கிடையாது ஊருக்காண்டி எல்லாரும் 2 உண்டாவது கேட்டாங்க. ஏன் உட்கார்ந்தாங்க? நம்ம பத்திரிக்கை நம்ம உட்கார்ந்துருக்காங்க. என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு? இந்த 3 மாசம் இருக்கு, நீங்க ஓட்டு போடுங்க போடாம போங்க, நான் அதை பத்தி கேட்கவே இல்லை. அது அது உங்களோட உரிமை. நம்ம பிரச்சனை கேள்வி நம்ம நிக்கலைன்னா அப்படி எதுக்கு
இருக்கோம் சுருக்கி காமிக்கிறதுக்கு. நம்மளுடைய இடத்த நம்மளுக்கு காமிக்கணுமா இல்லையா? நாளைக்கு ஒரு நலத்திட்டம் வருது. இப்ப நான் இன்னைக்கு இல்ல இந்த பஞ்சாயத்தே இல்லை இருக்காங்க, என்னோட வர்றது பாதி பேர் வருவீங்க. இதுல உள்ள முக்காவது பேர் ராயத்துக்கு போகணும், ஆய்வுடி போகணும். அது தெரியுமா உங்களுக்கு? ஆலங்குடியில பாதி பேர் ஆய்வுடி போகணும், சண்டை ஆய்வுடி போகும், சொக்கலிங்கபுரம் ஆய்வுடி போகும், ராயவரத்துல அத செல்லாபுரம் ஆய்வுடி போகணும். கல்கட்டி நோட்டிபிகேஷன் படி இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்க தலைவர் ராயவரத்தில் தேர்ந்தெடுக்கிற தலைவர் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு நோட்டிபிகேஷன் படி 95 நோட்டிபிகேஷன் சாரி மன்னிக்கவும் உங்களுக்கு எழுதப்பட்டேன். அந்த நோட்டிபிகேஷன் படி அந்த சண்டையை தான் ஆய்வுக்கு சொந்தம், ராயவரத்துக்கு கிடையாது. அந்த தலைவர் தேர்ந்தெடுத்திருக்கவரே ஆய்வுடி தலைவர். இன்னைக்கு சூழ்நிலைக்கு கச்சடிப்படி என்னவோ நம்மளுக்கும் ராயாவுக்கும் பிரச்சனை மாதிரி, ஏன் உனக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது, எல்லா பிரச்சனை. நோட்டிபிகேஷன் தவறுகளா போட்டுருக்காங்க. நான் வாட்டுக்கு நான் இருக்கேன், நீ வாட்டுக்கு நீ இருக்க, ஆய்வு இருக்கு. நோட்டிபிகேஷன் தவறுகளா போட்டதா திருத்தம் செய்யறது மட்டும்தான் நம்மளோட நோக்கமா கேட்கிறோம். வேற எதுவும் நம்ம அதை மட்டும் தான் வலியுறுத்தி உட்காந்துருக்கோம், வேற எந்த நோக்கம் கிடையாது. அந்த நோட்டிபிகேஷன்ல மாத்தி இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சு பண்ணி நீங்க வந்து விசாரிச்சு முடிவெடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிறது காட்டுறது அடையாளம் உள்ளவர்கள் அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எல்லாரும் நீங்க தகவப்பட்டீங்க, எனக்கு தெரியும். நான் யாரையும் யூஸ் பண்றதை தாண்டி என்னைக்குமே கூப்பிட மாட்டேன், அதை தெரிஞ்சுக்க முதல்ல. நம்ம ஒவ்வொரு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும். அலுவலகத்திட்ட பால் கொடுப்பாங்க, நம்ம கேட்டா மட்டும்தான் எதா இருந்தாலும் கிடைக்கும். போற வழிய நீங்க சொல்லுங்க எப்படி போகணுமோ அப்படியே போகும். நன்றி. கேள்வி ஏங்க இந்த கிராமம் இதெல்லாம் போயிருச்சுன்னா எனக்கு நோட்டிபிகேஷன்ல நடந்த தவறுங்க. நாங்க யாரையும் குத்தம் சொல்லலை. இப்பவும் நான் சொல்றேன், அரசியல்வாதி குத்தம் சொல்ல, அரசு அதிகாரிகள் குத்தம் சொல்ல. நோட்டிபிகேஷன்ல ஒரு தவறு நடந்துச்சு. அந்த நோட்டிபிகேஷன்ல நடந்த தவறு 95 நோட்டிபிகேஷன்ல நடந்துச்சு தவறு. 2023 கலெக்டர் ஒரு ஆள் போடுறாங்க. அப்பவாச்சும் கன்சல்ட் பண்ணி போட்டுக்கலாம்ங்கிறது வருத்தம். உறுதியோட இருங்க, அதுதான் இதுக்கு ஒரு முடிவு இருக்குன்னு பண்ற முன்னாவதுக்கு ஒரு முடிவு இருக்கு. அந்த முடிவை தெரிஞ்சுக்கோம். ஆமா, என்னால முடியல, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கொண்டாந்து விட்டுருக்கேன். நீங்க தான் முடிவு எடுக்கணும், எதை எப்படி போலாங்கிற வழியை நீங்க தான் சொல்லணும்.
கலர் போட்டு பச்சை கலரில் இந்த கலரில் காசு இந்த இடத்துல வந்து கீழே வயசு பாஸ் பண்ண முடியாது பேசுக்காது பேசுக்கு வாட்ஸ் எங்களுக்கு கம்மா எங்களுக்கு அங்கமான கம்மா இடம் பார்த்து வருமானம் 2 லட்சம் ரூபா இந்த லைவை கட் பண்ணிட்டு அதில் போடுவா இது ஏதில் ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணி கொண்டா வைங்கப்பா இங்க எதையும் வைக்க வேண்டாம்ண்ணே நீங்க எதையும் நிகழ்ச்சி ஓடுங்கன்னு நான் எதிர்பார்த்து நடக்கலண்ணே என்னோட்டு லைவ் ஓடுதுண்ணே என் ஊரை யூடியூப்பு ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் ஓடுங்க நான் வந்து 3 மணி வரையும் இங்கே உட்காந்து தானே போகிறேன் நான் பெருமைக்கு நான் உங்களை நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்து நாங்கள் வரலண்ணே எங்கள் பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு தடவை அது நீங்கள் என்ன நீங்கள் போட்டு இல்லை நீ வர்றீங்க எப்போதுமே வர்றீங்க ஆனால் நியூஸ் தான் போட்டது கிடையாது ஒரு நியூஸ் போட்டது இல்லை இதை போடுவீங்களான்னு எனக்கு எப்படி நான் நம்புறது இல்லை உண்மை தானே நான் கேட்குறது கரெக்ட் இல்லை ஆக்கள தலைவா நான் இங்கே உட்காந்துருக்கேன் தலைவா இன்னைக்கு நியூஸ் புதுக்கோட்டை மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் நோட்டிஃபிகேஷனில் 95 நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து நம்ம அரிமளம் ஊராட்சி 32 பஞ்சாயத்தில் நம்ம செங்கீரை ராயாபுரம் நம்ம ஆயங்குடி 3 பஞ்சாயத்து எல்லாம் எல்கை பிரச்சனை இருக்குது. அந்த எல்கை பிரச்சனை வந்து எப்படின்னா நான் இந்த மேப்பை பாருங்கள் இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எங்கள் செங்கீரையில் இருந்தது. இந்த செங்கீரையில் ஒரு நோட்டிஃபிகேஷன் 95 நோட்டிஃபிகேஷனில் தவறுதெல்லாம் அச்சிடப்பட்டது. நான் எந்த அதிகாரியும் தப்பாக சொல்லலை, எந்த அரசியல்வாதியும் தப்பாக சொல்லலை. தவறுதலாக அச்சிடப்பட்டது 95 நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் நம்பரை நீங்களாக ஒரு புதுப்படியாக ஒரு நம்பரை கொடுத்து என்னோட கிராமத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆயங்குடிக்கு பாதி போகுது, இதில் பாதி ஆயங்குடிக்கு போகுது. ராயரகுநாத சமுத்திர வருவாய் கிராமம்னு ஒரு கிராமம் இருக்குது எங்களுக்கு, 2 வருவாய் கிராமம். செங்கீரை வருவாய் கிராமம் ஒன்று, ராயரகுநாத சமுத்திர வருவாய் கிராமம்னு 2 வருவாய் கிராமம் சேர்ந்ததான் செங்கீரை ஊராட்சி. எங்களோட ஊராட்சியிலேருந்து ராயரகுநாத சமுத்திர வருவாய் கிராமத்திலேருந்து ஒத்தரு வருவாய் இதுவரையும் அதர் பஞ்சாயத்துக்கு போனது கிடையாது. முதல் முறையாக இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் 19/12/2023 கரெக்டாக இந்த டேட்டில் கலெக்டர் ஒரு ஆர்டர் போடுறாங்க சுப்பிரமணியன் பாலிடெக்னிக்கு. இந்த இடம் வந்து சுப்பிரமணியன் பாலிடெக்னிக்கு இருக்கிற இடம் வந்து ராயரகுநாத சமுத்திர கிராமத்தில் இருக்குது. இந்த கிராமம் வந்து நோட்டிஃபிகேஷன் படி ராயாவரத்துக்கு சொந்தம். அதனால இங்கே உள்ள வருவாயை தூக்கி நீங்கள் ராயாவரத்தில் கட்டலாம்னு சொல்லி ஒரு வருமானம் எங்கள்கிட்ட
23/12 மாதம் எங்கள்கிட்ட 2 லட்சம் ரூபா வருமானம் போகுது. அவங்க இந்த 2 லட்சம் ரூபா வருமானம் மட்டும் இல்லை, ஒரு 3 வருஷம் பெண்டிங்கில் போட்டு ஒரு 4 லட்சம் ரூபா வந்துச்சு. மொத்தம் 6 லட்சம் ரூபா வருமானத்தை அங்கே கொண்ட ஊராட்சியில் கட்டிட்டாங்க. சம்மந்தமே இல்லாமல் எங்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கலாம். ஒரு நோட்டிஃபிகேஷனில் ஒரு திருத்தம் செய்யும் போது இப்போ பால்டகனி மாற்றினது ஒரு திருத்தம் தான். அந்த திருத்தம் செய்யும் போது மக்கள்கிட்ட கருத்து கேட்காம ஏன் இப்படி பண்ணுறீங்க, அதை தவறுன்னு சொல்கிறோம். ஏன்னா ஏற்கனவே இந்த கோட்டூர்னு ஒரு ஊரில் ஒரு கேஸ் ஒன்று நோட்டிஃபிகேஷனை சேலஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க. 2012 கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அது 2023 4ஆம் மாதத்தில் முடிஞ்சிருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷனில் சேலஞ்ச் பண்ணி அந்த சேலஞ்ச் பண்ணவருக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கு. நான் எத்தனை வருஷம் நான் காத்து இருந்து என் பிரச்சனையை முடிக்கிறது. இந்த 3 இதை கொடுத்து நீங்கள் வருவாயை ஃபுல்லாக மக்களை மாற்றலை, வருவாய் மட்டும்தான் நாங்கள் மாத்திரம்னு சொல்லி வருவாய் மட்டும் மாறுனுச்சுன்னா மக்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இப்போ 6 லட்சம் ரூபா வருமானம் எங்களுக்கு திண்டமாக போயிருக்கா போலையா? எங்கள்கிட்ட நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்க. சரி, நீங்கள் ரைட்டு நோட்டிஃபிகேஷனில் தவறு பண்ணல, ஏன் நீங்கள் அமல்படுத்தலை? அமல்படுத்த வேண்டிய கலெக்டர் அமல்படுத்தணும்ல, அதை அமல்படுத்தலை. 2023 28 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஞான உதயம் எங்கேருந்து வந்துச்சு? எங்களை கேட்காம. மக்கள்கிட்ட கருத்து கேட்கணுமா? கேட்கறது இல்லையா? மக்கள்கிட்ட கருத்து கேட்காதனால இந்த உண்ணாவிரதம். இப்போவும் எங்களுக்கு இதுக்கான விமர்சனம் பிறக்குமாங்கிறது தெரியல, சத்தியமாக தெரியல. இந்த மூணு ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். அதில் வந்து எங்களுக்கு 3 வார்டு வரும். அந்த 3 வார்டுலேயும் நிரந்தரம் எல்லாருமே கம்ப்ளீட்டாக வர மாட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் படி முக்காவாசி இடம் ஆயங்குடிக்கு போகுது. ராயரகுநாத சமுத்திரம் நோட்டிஃபிகேஷன் படி ராயரகுநாத சமுத்திரம் ராயரத்துக்கு போகுது. நாங்கள் எதை வச்சுக்கிட்டு நாங்கள் பஞ்சாயத்து நடத்துறது? இந்த காடு செங்கீரை காடு வந்து வரலாறு மிகுந்த காடு, தமிழ்நாட்டிலே பெரிய காடு. எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையில நான் படிச்சிருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். இப்போ இந்த தமிழ்நாட்டில் பெரிய காடுன்னு சொன்னால் செங்கீரை காடு, பிரான்மலை காடு, நார்த்தாமலை காடுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அந்த காடு வரலாறே போயிடுச்சு. அன்றைக்கி பூப்பு காடுன்னு அறிவிக்கிறாங்க, அரிமளம் பூப்பு காடுன்னு சட்டமன்றத்தில் அறிவிக்கிறாங்க. எங்கள் வரலாறு மறைஞ்சு வச்சா எங்கள் ஊராட்சி இல்லாமல் போயிடும். விட்டு அந்த 3 இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு நீங்கள் போங்க, மேப் எடுத்து பாருங்கள். செங்கீரை ஊராட்சின்னு போடுங்க, 4 மேப் வரும். ராயரம் ஊராட்சின்னு போடுங்க, 1 மேப் வரும். ராயரகுநாத சமுத்திரம் போடுங்க, 1 மேப் வரும். புரியுதா? இந்த 5 மேப்பு எங்கள்கிட்ட இருக்கும். 5 மேப்பில் 2 மேப்பு ஆயங்குடி ஆகும். பிரச்சனையே இல்லாமல் வசூல் பண்ணிக்கிருக்கா. எங்களுக்குள்ள சண்டை இல்லை. நோட்டிஃபிகேஷன்ல அது இருக்கிறத திருத்தம் செய்யணும். எங்கள்கிட்ட இருக்கிறத எங்கள்கிட்ட வரணும். ஒரு வரைமுறை பண்ணி எல்கை வரையறை செய்யணும். வரைமுறையே இல்லாமல் இந்த 3 பஞ்சாயத்துக்கு எல்கை வரையறை பண்ணியிருக்கு. அதை வரைமுறை பண்ணி எங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை எங்கள்கிட்ட திணிக்காதீங்கன்னு எல்லாரும் உட்காந்துருக்கோம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. நோக்கம் இதுதான். ஆமா, அவங்க வந்து நான் கேட்டேன். கிராம இருங்க ஒரு நிமிஷம். வட்டார வளர்ச்சி அலுவலர்கிட்ட நான் கேட்டேன். எனக்கு வந்து எப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் பிரச்சனை வந்த பிறகு ஆயங்குடி நோட்டிஃபிகேஷன் படி ஆயங்குடிக்கு எந்தெந்த குக்கிராமம் வருது, ராயாவரத்துக்கு எந்தெந்த குக்கிராமம் வருது, செங்கீரைக்கு எந்தெந்த குக்கிராமம் வருதுன்னு குறித்து கொடுங்கன்னு. எனக்கு நான் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அப்படிலாம் எங்களுக்கு விளக்கம் இல்லை. எங்களுக்கு புலன் நம்பர் மட்டும்தான் இருக்கும், வருவாய் கிராம அடிப்படையில் தான் இருக்கும்னு எனக்கு தகவல் உரிமை சட்டத்தில் எனக்கு தகவல் கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த ஏரியாலாம் எந்த ஏரியா குக்கிராமத்தில் இருக்குன்னு அவங்களே என்கிட்ட சொல்லட்டும். நான் ராயங்குடி ஊராட்சிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நம்பர் போட்டிருக்காங்கல்ல, அது எந்தெந்த குக்கிராமம்னு சொல்லட்டும். 2019 எலெக்ஷன் சரி 95 மாற்றினீங்க. 2019 எலெக்ஷன் ஏன் எங்களை வந்து இந்த மக்களை மட்டும் ராயரகுநாத சமுத்திரம் மக்கள் எல்லாரையுமே குறிப்பிட்ட இந்த பாருங்க, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் அதை பதில் சொல்லாமல் அதை கடந்து போகிறேன். நீங்கள் கேட்டது என்ன? எனக்கு எந்தெந்த பகுதியை வந்து மாற்ற போகிறதா சொல்கிறீங்க? அவங்க வந்து மேனாம்பட்டி விளக்கு, செங்கீரை வடக்கு தெரு, பத்தைக்காடு, ஆலங்குடி 4 கிராமம் காட்டியிருக்காங்க. அந்த வருவாய் கிராமத்தில் நான் கேட்டதுக்கு காட்ட மாட்டேன்ட்டாங்க. 4 கிராமத்தை யாரோட எந்த ஊராட்சி? ராயாவரத்தோட. ஆனால் வந்து அவங்க காட்டியிருக்கிறது ராயாவரத்தோடன்னு காட்டியிருக்கிறது இந்த ராயரகுநாத சமுத்திரத்தில் உள்ளதை மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியா வந்து ஆயங்குடி கெஜெட், இது கெஜெட் படி ஆயங்குடியில் இருக்குது. அவங்க இதுவரையும் என்கிட்ட பிரச்சனை இல்லை. நாளைக்கு ராயாரம் பண்ணுற மாதிரி ஆயங்குடி பண்ணாங்கன்னா என் ஊராட்சியில் எதுவுமே இருக்காது. மக்கள் அப்படியே இருக்கா, வருவாய் பூரா பக்கம். ஆமாம், அது இல்லை. அவங்க நாளைக்கு கேஸ் போட்டால் மக்களும் அங்கே தானே போகணும். எங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறதுக்கு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். புரியுதா? ஊராட்சியவே காலி பண்ற நோக்கத்தோட ஒரு சம்பவம் நடக்குது. எங்களுக்கு விருப்பம் இல்லை. அந்த விருப்பம் இல்லாததை நீங்க நுழைக்காதீங்க. நீங்க செய்த தவற நீங்களே திருத்தம் செய்யுங்க. நாங்க எந்த அதிகாரியும் குறை சொல்ல வரல, எந்த அரசியல்வாதியும் குறை சொல்ல வரல. எங்களுக்கான பிரச்சனை எங்களுக்கு தீர்வாகணும், அவ்வளவு மட்டும்தான். ஆமா, எங்களோட ஊராட்சி பகுதியை எந்த சூழ்நிலையிலையும் அடுத்த ஊராட்சி நீ விடுவீங்களா?
உங்களோட சொத்தை நீங்க விடுவீங்களா? எங்களோட சொத்தை அடுத்தவங்க பறிக்கிறதுக்கு நாங்க விட முடியுமா? அதுதான் எங்களோட கோரிக்கை. நாங்க அதனாலதான் உட்கார்ந்துருக்கோம். உங்களுடைய 6 ஊரா இது கவுன்சிலும் அப்படியே இருக்கணும். வார்டு 6 உறுப்பினர் வார்டு மெம்பரு. எங்களுக்கு எங்க இந்த செங்கீரை வருவாய் கிராமத்தை 2 மொத்தம் 4 மேப். மேப்பை விடுங்க. இல்லைங்க, அப்போ அப்படிதாங்க நீங்க வரையறையே பண்ண முடியும். வரையறை இல்லாம நீங்க எப்படி நீங்க கிராமத்தை நடத்துவீங்க? இப்போ 6 வார்டும் இருக்காது. இது எப்படி இருக்கும்? நோட்டிபிகேஷன் படி போனீங்கன்னா எனக்கு 2 வார்டு தேடுறதே பெருசு. என் கிராமமே இல்லாம போயிடும். புதுக்கோட்டை திருமேன் தொகுதியில செங்கீரை சரகம், செங்கீரை வட்டம், செங்கீரை வருவாய் கிராமம் வட்டமே காணாம போச்சு. இந்த காடு எஸ்எப் உள்ள 4500 ஹெக்டரும் செங்கீரை காடுன்னு தான் வரும். புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி எப்படி பல ஊரா போச்சோ, ராமநாதபுரம், கரூர், சிவகங்கை இப்படி பிரிஞ்சு போச்சுல, அதே மாதிரி இப்ப எங்க பஞ்சாயத்தை வந்து பல இதா என் பிரிக்கிறாங்க. பேர் வந்து சாத்தையா, செங்கீரை கே சாத்தையா. நான் வந்து இந்த ஊராட்சியில் வந்து 5வது வார்டு உறுப்பினராக இருக்கேன். எங்கள் அம்மா வந்து தலைவராக இருக்கா. எங்கள் குடும்பம் தான் ஒரு குறிப்பிட்ட நாளாக தலைவராக இருந்துட்டு வர்றாங்க. அதனால் நானே இது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலைன்னா நாளைக்கு நான் மக்கள் எங்களை கேட்பா. இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. எனக்கு நானும் சும்மா இருந்துட்டு போயிடலாம். ஆனால் அப்படி போகக்கூடாது. யார் தலைவராக வந்தாலும் எங்கள் ஊருக்குள்ளே என் பங்காளி, என் மாமன் மச்சான், என் சொந்த வந்தம் தான் வரப்போகுது. யாரோ ஒரு ஆள் தான் எங்கள் ஊருக்காரன் தான் வரப்போகிறோம். எல்லாருமே நாங்கள் ஜாதி பார்க்காம மாமன் மச்சானை தான் பழகுவோம். அந்த ஊரை பொறுத்தளவு நாங்கள் யாரோ தான் வரப்போகிறோம். அதை நாங்கள் கிளியராக பண்ணணும். நான் நல்லா பண்ணால் எனக்கு அடுத்து போட போகிறேன், நான் நல்லா பண்ணேன்னா எனக்கு போட போகிறேன், நான் இப்போ ஓட்டு போட போகிறதில்ல. அதனால நாங்கள் அந்த இல்லாமல் எல்லாரோட கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைவரும் வந்து உட்கார்ந்து இந்த இடத்துல போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து போகிறோம். அவ்வளோதான். தொடரும் இல்லை, இன்னும் தயாரிக்கல. 3 மணி வரையும் இருக்குது. நீங்கள் ஏன் அதை 3 மணி வரையும் இருக்குது? பஞ்சாயத்தோட வார்டு எல்லாமே ஏற்கனவே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணும்னு எல்லா மக்களும் விரும்புகிறோம். இப்போ இந்த பஞ்சாயத்தை பொறுத்தவரை ஆலங்குடி, ராய ரகுநாத சமுத்திரம் சொல்கிற பகுதி, மேனாம்பட்டி, செங்கீரை, இது பூரா இருக்குது. இந்த பத்தக்காடு இதில் வந்து ஒரு பகுதியை பிரிக்கிறவங்கள தான் இப்போ எங்களுக்குள்ள பிரச்சனை வருது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்து நாங்கள் வேற இன்னொரு பஞ்சாயத்துக்கு அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அங்கே போய் ஆகணும். இது மக்களுக்கு பிடிக்கல. இது அதிகாரிகளாக செய்த கோளாறு போல இருக்கு. அதை வந்து அதிகாரிகளே நீக்கி எப்போதும் இருக்கிற மாதிரி செய்யணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதுதான் சின்னதாக உள்ள கோரிக்கை. ஆனால் எங்களுக்கு வந்து பல பிரச்சனை இருக்கு. இப்போ எங்கள் ஊரில் கட்டியிருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு ராயவரம்னு வைப்பாங்க. எங்கள் ஊருக்குள்ள செங்கீரைக்குள்ள இருக்கிற பாலிடெக்னிக்கு ராயவரம்னு பேர் வைப்பாங்க. எங்கள் ஊர் ஃபாரஸ்ட்டுக்கு, அதாவது காடு, இது வாராப்பூர் காடு, செங்கீரை காடுங்க. புதுக்கோட்டையில் மிகப்பெரிய காடு தான். புவியியலோ வரலாறு எல்லாத்துலேயுமே இருக்கிற இதை வந்து இப்போ வந்து அரிமளம் ஃபாரஸ்ட்டு மாற்றுறாங்களா. எங்கள் ஊருக்குள்ளேயே ரேஞ்ச் ஆஃபீஸுக்கு வந்து ராயரம் சரகம்னு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அதிகாரிகள் செய்கிற கோளாறு. அதிகாரிகள் படிச்சுட்டு வர்றாங்களா வரலையான்னு தெரியலை. அவங்களுக்கு இந்த வரலாற்று செயல் வந்து வரலாறு, இந்த புவியியல் பற்றி தெரியலை. ஒன்று அவங்க நல்ல அதிகாரிகளை வச்சு இதுக்கு உள்ள பேரை வைக்கணும். எப்படி ஒரு மனிதருடைய உறுப்பை வந்து எடுத்து வீசினாக்க பாதிக்கப்படுறோமோ அதே மாதிரி தான் இப்போ இந்த மக்கள் பூரா எங்களுக்கு வந்து மன கஷ்டமாக இருக்குது. ஆலங்குடிங்கிற ஒரு ஊர் வந்து தனியாக போகுது அப்படின்னு எப்போதும் எங்களோடவே இருந்த ஊர். இது இந்த செங்கரைக்கு உள்ளேயே வந்து தெற்கு தெரு, இந்த வடக்கு தெரு, இதெல்லாம் வந்து பகுதி வந்து எல்லாம் கிடையாது. வீட்டோட காலி. என் வீடு மேல தெரு கீழே தெரு, அவ்வளவுதான். இவ்வளவு தூரம் நீங்க எல்லாம் ராயரகுநாத சமுத்திரம் போயிருவீங்க. அதை அந்த மாதிரியான சிக்கல்களை வந்து மக்கள் விரும்பலை. மக்கள் விரும்புகிற மாதிரி அதிகாரிகளும் மாவட்ட கலெக்டரும் கேட்டு முன்ன இருந்த செயல் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி செயல்பட விடணும் இந்த ஊராட்சியை. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. உண்ணாவிரதம் பண்ணியிருக்கான். இன்னும் அடுத்த முடிவு எடுத்து போராட்டம் போவோம். எங்களால் வன்முறை ஏற்படாது. முடிஞ்ச அளவு செஞ்சு வைப்போம். இப்போ வந்து மக்களுடைய கருத்தை அறியாமல் தான் கச்சத்தீவை தூக்கி கொடுத்தாங்க. எங்களுடைய முடிவு அறியாமல் தான் இது அதே செயல் தான் இப்போ வந்து எங்கள் ஊரில் உள்ள ஒரு பஞ்சாயத்தில் ஒரு பகுதியை தூக்கி இன்னொரு பஞ்சாயத்துக்கு கொடுக்குறாங்க. அதோட அது வந்து ஆய்குடி பஞ்சாயத்துக்கு போகிறது. இதில் வந்து ராயபுரம் பஞ்சாயத்து தலைவருக்கு என்ன வேலை? இப்போ இங்கே பக்கத்தில் இருக்க பஞ்சாயத்துனா அவங்களுக்கு தான் அவங்க தான் இதில் கேஸ் போடணுமா இல்லை வழக்கு நடத்தணுமா என்ன பண்ணணும். அதை இல்லாமல் ஆய்வுடி தலைவர் வராமல் ராயபுரம் தலைவர் வர்றாரு. அதுக்கு என்ன காரணம்? இப்போ தேக்காட்டூர் தலைவர் வந்து உள்ள கேஸ் போடலாமா? ஏன் இடம்னு போட முடியாது. அந்த மாதிரி இருக்கு இவர் ராயபுரம் தலைவருடைய செயல். அவரையும் நாங்கள் இதில் கண்டிக்கிறோம். அவர் உடனடியாக அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவருடைய பஞ்சாயத்தில் வரல இது.
அவர் மக்களுக்காக பாடுறப்படுவாருனாக்கா ராயபுரம் பஞ்சாயத்துக்குள்ள வந்துச்சுனாக்கா பரவாயில்ல. ராயபுரம் பஞ்சாயத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. என் பேர் மஞ்சுநாதன். ராய ரகுநாத சமுத்திரம்ங்கிற ஒரு நேமை வச்சுக்கிட்டு செங்கர பஞ்சாயத்தை வந்து சிக்கல் பண்ணி ஆமாம், லேடிஸ் யாருங்களா உருவாகுது. அப்ப நம்மள்கிட்ட கருத்து கேட்கணும். நீங்க எந்த சைடு போறீங்க? ஆய்வுடியா உருவாகணும். அந்த ஆய்வுடி மக்கள்கிட்ட கேட்கணும். ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் உருவாக்குறாங்க பஞ்சாயத்து. அந்த ஆய்வுடி மக்கள்கிட்டமே உங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து உருவாக்கலாமா அப்படின்னு கருத்து கேட்கணும். அந்த கருத்து கேட்பு நம்மளுக்கு அன்னைக்கு 95 நோட்டிபிகேஷன் படி நடக்கல. பரவாயில்ல, நடக்கல. 95 நோட்டிபிகேஷன் எங்களுக்கு தெரியாது, நடந்துருச்சு. 2023 ஒரு ஆர்டர் போட போறாங்க. நான் எங்க அம்மா வச்சு ஒரு பதிவு கொடுக்குறேன். காயாவரத்துல அவங்க ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு பதிவு கொடுக்குறாங்க. அது என்ன பதிவு கொடுக்குறாங்க? நான் நம்ம சைட்ல இருந்து பதிவு கொடுத்தது அவரு நீங்க படிச்சு சொல்லுங்க. நான் பதிவு கொடுத்தது நான் சொல்றேன். இந்த பாட்டு இருக்கு. இந்த தீர்ப்புக்கு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பாருங்க இதானே நோட்டிபிகேஷன். செங்கீரை தலைவரும் ஊராட்சி 2 தலைவரும் கொடுத்தாங்க. எங்க பிரிச்சு பொறுமையா இரு நீ கையெடு யாருங்க தொடாத என்ன கொஞ்ச நேரத்துக்கு. நான் பொறுமையா பிரிச்சுங்களா வச்சிருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு. பொறுமையா நம்ம தான் இருக்கோம். 6 மணி நேரம் இருக்க போறோம். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் பொறுமையாவே பேசுறேன். அதனால ஒரு தப்பு கிடையாது. 6 மணி நேரம் நம்ம தான் இருக்க போறோம். இதுல ரெவன்யூ ரெக்கார்டு படி நம்மகிட்ட பழைய மேப்பு இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு நீர்நிலைத்துறையில போய் பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கும்? இதுல பாத்தீங்கன்னா செங்கீரை பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு. ஏன்னா காடும் நம்மளோட சேர்ந்து வந்தனால செங்கீரை காடு இருக்கு. அது நம்மளோட சேர்ந்து இருக்கிறதுனால பெருசா போட்டுருப்பாங்க. நம்மளுக்கு இடம் தான் கூட மக்கள் தொகை கம்மி. நம்ம ஊராட்சி பிரிக்கிறதுக்கு முன்னாடி கருத்து கேட்கல. நம்ம இப்ப ஒரு ஆர்டர் போட்டாங்க கலெக்டர், அப்பவும் கருத்து கேட்கல. நம்ம வந்து முதல் கையெழு இந்த விஷயத்தை எடுத்தது நீங்க வந்து 2020 கிராம சபையில 26ஆம் தேதி 1ஆம் மாசம் கிராம சபையில தீர்மானம் போட்டு எங்களோட ஊராட்சி வருமானம் பெண்டமா போகுது, அந்த வருமானத்தை மீட்டெடுக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் போட்டு கலெக்டர் பிடிஓ காட்டுறோம். அறிவா யூனியன் பிடிஓ ஆபீஸ்க்கு. அங்கிருந்து அவங்க வந்து இதெல்லாம் அளவைக்கு திருவேதிக்கு அடிச்சிடறாங்க. திருவேதியில இருந்து 6ஆம் தேதி 6/3/2020 அன்னைக்கு அளவைக்கு நில அளவைக்கு வர்றாங்க. அப்ப செங்கீரை ஊராட்சி மன்ற தலைவர் எங்க அம்மா போயிருந்தாங்க. அதுல ரிப்போர்ட்ல இருக்கு, எல்லாம் போட்டிருக்கு. பிடிஓ ஆபீஸ்ல இருந்து துணை வட்டார வளர்ச்சி இருந்தாரு. இது இல்ல, இந்த கேஸ் இல்ல, இன்னொரு இருக்கு. அந்த பேப்பர் காணும். ஆமா ஆமா மைக் எடுத்துங்க. மைக்ல கேளுங்க. நீங்க எதா இருந்தாலும் நம்ம மைக் எடுத்து வாங்கிருக்கோம். இந்த மைக்கு நீங்க திருப்பி நமக்கு கிடைக்க போறது, எனக்கு கிடைக்க போறதில்ல. கிடைக்குமா கிடைக்காத அடுத்து மைக்கு கிடைக்கும் போது நீங்க எல்லாத்தையும் பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். யார் என்ன கேட்கணும்னாலும் கேளுங்க, தைரியமா கேளுங்க. நீங்க மைக்ல பேசுங்க. நம்ம எல்லாம் ஃபுல்லா வீடியோ லைவ் போடுறோம். நம்ம சொந்த செலவுல நம்ம லைவ் போட்டுருக்கோம். நீத்துல போடுறாங்க போடல, அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கல. அதனால நீங்க மைக்ல பேசுங்க. நம்ம பேசுறது எல்லாமே ஆரோக்கியமான விவாதமா இருக்கட்டும். நம்ம யாரும் சந்தோஷத்துக்கு வேண்டி உண்டாகிறதுக்கு வரல. அதனால நீங்க யாரும் வருத்தப்படாத, நல்லபடியா எல்லாருமே கேள்வி கேட்டு எல்லாருமே ஆரோக்கியமான பதில்களோட விவாதம் பண்ணிக்குவோம். நீங்க நல்லா கேளுங்க. ஆனா அவன் தீர்ப்பு கொடுக்குறாரு. இப்ப ராயபுரம் பஞ்சாயத்து தலைவர் அவருக்கு இல்ல நீங்க அதான் தப்பு பண்றீங்க. நான் அந்த கேஸ்ல ஒரு 671 நினைக்கிறேன். அது நான் இதுக்குள்ளதான் இருக்கு, எடுத்துக்கா அந்த சந்தை சம்பந்தமா நம்ம ஒரு கேஸ் போட்டிருந்தோம். அந்த சந்தைக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த இடம் வந்து செங்கீரைக்கு சொந்தம் இல்ல, நோட்டிபிகேஷன் படி செங்கீரைக்கு சொந்தம் இல்ல, ராயாவரத்தை அனுபவம் பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு? கேட்டு நோட்டிபிகேஷன் படி செங்கீரைக்கு சொந்தம் கிடையாது, ராயாபுரம் அனுபவம் பண்ணுது. நோட்டிபிகேஷன் படி சரி இந்த பதிலோட முடிச்சுட்டாங்க. ஏன்னா 3ஆவதா யாருக்கு சொந்தம், அந்த சொந்தமான பாத்தியை இழுத்து விட்டுருந்தாங்கன்னா அன்னைக்கு அந்த மேட்ரு முடிஞ்சிருக்கும். அதை இழுத்து விடல, அதான் மேட்ரு. நம்ம வக்கீல் சொல்லியிருக்கலாம்ல,
வந்து ஆய்வுக்கு உள்ளாங்க. இல்ல நான் ஒரே ஒரு கோச்சுக்காம ஒரே ஒரு பதில் எனக்கு கோச்சுக்காம சொல்லுங்க. நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதோட டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் தெரியுமா? தெரியாதுல்ல. வக்கீலுக்கு நம்ம முடிஞ்ச வர நம்மளோட நிலைமையை சொல்லலாம். அவங்க நம்மளுக்கு மிஞ்சி போனா ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க, அதுக்கு மேல டைம் கொடுக்க மாட்டாங்க. அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள நம்ம விஷயத்தை புரிய வச்ச முடியுமா? முடியாது. நம்மள்ட்ட இருக்கிற டாக்குமெண்ட் கொடுக்குறோம், அந்த டாக்குமெண்ட் எல்லாம் செல்லாதுங்கிறாங்க. நான் சொல்றேன் புரியுதா? 95 நோட்டிபிகேஷன் படி இந்த டாக்குமெண்ட் நோட்டிபிகேஷன் ஈடு கிடையாது. உன்னோட பணம் கட்டுனது 28 வருஷமா கட்டிக்காத. நம்மளோட பணம் 28 வருஷமா கட்டினாங்க. அடிப்படையான விஷயம் அது வந்து பார்த்தோன்னே சம்மந்தமே இல்லாம நீ எப்ப வர்ற? இது வந்து ஆய்வு பஞ்சாயத்துக்குள்ள அமௌண்ட் போட்டுருக்கு. நீ எப்ப இல்ல நோட்டிபிகேஷன் எங்களுக்கு யாருமே கிடைக்கல. நோட்டிபிகேஷன் வாங்கினது போன மாசம் தானே. நீங்க என்ன அரசாங்கத்துல நம்ம போய் ஒரு டாக்குமெண்ட் எடுக்கணும்னா நீங்க என்ன விளையாட்டுத்தனம் பொது மனசை எடுத்துட முடியுமா? நம்ம அது கஷ்டம். தகவல் உரிமை சட்டத்துக்கு பதில் சொல்லல. நம்ம கால்நடை, நான் ஒண்ணு சொல்றேன், கால்நடை மருத்துவமனை எங்க இருந்துச்சு? உங்களுக்கு தெரிஞ்சு எங்க இருந்துச்சு? நம்ம ஊரத்திலே இருந்துச்சு. இப்ப ராயவரத்துல வாடகை கட்டத்துல வச்சிருக்காங்க. நான் கேட்டேன், ஏன் வாடகை கட்டத்துல வச்சிருக்கீங்க? எங்களுக்கு இந்த கட்டணம் சரியில்லை, நான் வாடகை கட்டத்துல வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. நான் எந்த ஊராட்சிக்கு நீங்க வரி செலுத்தணும், ஏன் நீங்க இப்ப வரி செலுத்த வரலன்னு கேட்டேன். நாங்க எங்கே இருக்கிறோமோ அங்கதான் செலுத்துவோம்னு சொன்னாங்க. சரி, ஏன் ஊராட்சியில இவ்வளவு செயல்பட்டு வந்த கால்நடை மருத்துவமனை எங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லிட்டாங்க தெரியுமா? கால்நடை மருத்துவமனை ராயாவரம்னு தான் இருக்கு. நான் ராயாவரத்துக்கு தான் போக முடியும், உனக்கு வர முடியாது. உனக்கு வரி செலுத்துறதை பத்தி எனக்கு சமாதானம் கிடையாது, நான் உனக்கு செலுத்த முடியாது. இந்த 2 மாசமா இந்த ஒரு 1.5 வருஷமா செலுத்தல. கால்நடை மருத்துவமனை போயிடுச்சு, பாலிடெக்னிக்கு நம்மகிட்ட வரி போயிடுச்சு. நோட்டிபிகேஷன் படி இவ்வளவு நாளா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? ராயாவரத்துக்கும் செஞ்சு தானே நினைச்சீங்க. நோட்டிபிகேஷன் படி ஆய்வுடிக்கெல்லாம் போயிருக்கீங்க. முக்கால்வாசி இந்த சொப்பனைக்கு வரும் ஆய்வுடிக்கு போகும், செல்லை வரும் ஆய்வுடிக்கு போகும், எஸ்கேடி ஸ்கூல் ஆய்வுடிக்கு போகும், சுப்பிரமணியம் பாலகனுக்கு ராயாவரம் போகும், மேனாம்பட்டி ராயாவரம் போகும். வேற என்ன நோட்டிபிகேஷன் படி அவங்க செய்த தவறுக்கு நம்மளே படி கிடையாதுறாங்க. நீங்க சொல்லுங்க, இப்ப நம்ம ஊராட்சியில இடமே கூட நம்ம ஊராட்சியில மக்கள் தொகை கம்மி, நம்மள்ட்ட இடம் கூட. நீங்க இப்ப அவங்க போட்டுக்க இது படி பாத்தீங்கன்னா ஆலங்குடிக்குள்ள அந்த தூட்டு மேடையில இருக்காங்கல்ல, அவங்க மட்டும்தான் அதெல்லாம் செஞ்சிருக்கோம். மேனாம்பட்டி கம்ப்ளீட்டா வந்துடும். இந்த இருக்காங்க அம்மன் நகர், பாரி, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ராயர் போயிடுவோம். அதெல்லாம் வந்து ராயர் ரகுநாத சமுத்திர வருவாய் கிராமத்தில். மக்கள்கிட்ட கேட்காமலே அதுதான் ஆமா நம்ம ஒரு ஆர்டர் காப்பி இருக்கு, அது கேட்காம பண்ணவே கூடாது. மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும். நம்ம வந்து அடுத்து வந்து சட்டமன்ற உறுப்பினரை இங்க வர வைக்கிற மாதிரி ஒரு கூட்டம் போட வேண்டியதுதான். நீங்க எந்த அரசியல்வாதியும் குறை சொல்லாதீங்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நான் அதிமுக காரன், அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையே. உங்களுக்கு எந்த அரசியல்வாதியும் குறை சொல்லாதீங்க. நம்மளுக்கு அரசியல்வாதியை குறை சொல்ல வரல, அரசு அதிகாரியும் நம்ம குறை சொல்ல வரல. நம்மளுக்கு மாற்றத்தை கொண்டு வாங்க. நீங்க ஒரு 2023 ஒரு நோட்டிபிகேஷன் கிளியர் பண்ண போறீங்களா, எடிட் பண்ண போறீங்களா, அதை மாற்றம் செய்வீங்களா? அதை ஏன் கேட்கலன்னு நம்ம கேட்கிறோம். அதை கேட்டு ஒண்ணு ஆகும். எதை செஞ்சாலும் நம்மளுடைய மக்கள் போறாரு. சட்டமன்ற உறுப்பினரோ கவுன்சிலரோ நம்மளுக்கு மேல உள்ள பஞ்சாயத்து தலைவருக்கு மேல உள்ளவங்க யாராச்சும் வந்தாதான் நம்ம அவங்கள்ட்ட அந்த பிரச்சனையை சொல்ல முடியும். நல்லா நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல சத்தியமா கிராமப்பட்டிருக்கேன். நான் ஒண்ணு சொல்றேன், விவோ ஆபீஸ் உங்களுக்கு பிரச்சனை நடக்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நடக்கிற பிரச்சனை விவோ ஆபீஸ் பிரச்சனை. சட்டமன்ற உங்களுக்கு சட்டமன்ற இந்த திருவிழா தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மண்டல வந்து விவோ ஆபீஸ் வேலை நடந்துருக்கு. நான் ஒரு விவோ ஆபீஸ் இருக்கும்போது இந்த விவோ ஆபீஸ் கட்டக்கூடாது. நான் எப்படி எந்த அடிப்படையில் கட்டுறீங்கன்னு நான் யூனியன் ஆபீஸ் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் வேண்டாம். கடைசி வரையும் அந்த என்ன ஆபீஸ் கட்டுறாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேஸ் ஒன்று போட்டோம். விவோ ஆபீஸ் இருக்கு, கட்டி ரெடியா இருக்கு. அந்த விவோ ஆபீஸ் கட்ட ஆரம்பிச்சது ஒரு 3 மாசத்துக்குள்ள அந்த விவோ ஆபீஸ் எந்திரிச்சு. யாராச்சும் ஒருத்தர் ஏன் எங்க ஊர்ல ஒரு விவோ ஆபீஸ் இருக்கு,
ஏன் ஒரு விஓ ஆபீஸ் கட்டுறீங்க? எங்களுக்கு தானே சிரமம். விஓ இங்கேயும் வேலை வாங்க முடியாது, அங்கேயும் வேலை வாங்க முடியாது. இங்க 2 நாள் அங்க 2 நாள் வேலை பார்த்துருவாங்க. இப்பவே நம்ம ரொம்ப சிரமப்படுறோம். இப்பவே சிரமப்படுறோமா இல்லையா? நீங்க அங்க 2 நாள் இங்க 2 நாள் யாருக்கு சிரமம்? இதை யாராச்சும் கேட்டீங்களா? அந்த தடவை அவர் வந்தார்ல, நீங்க அதனாலதான் நான் அரசியல்வாதியா பேச வேண்டாங்கிறேன். அரசியல்வாதிகளோட ஒரு சட்டத்துறை அமைச்சர் பண்ணுங்க, அது கோர்ட்டுல கேஸ் இருக்குங்க, அது கட்டிங்க வீடு எடுத்து நிக்குதுங்க. அதனாலதான் அரசியல் பேச வேண்டாம் சொல்றேன். வேண்டாம், நமக்கு வேண்டாம், வர்த்தகம் உண்டாகும். அரசியல் பேசுறேன். இதுக்கான தீர்வு கொண்டு வரணும்னாக்க நம்மளோட பெரிய உயர் அதிகாரியா இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் அவர்கள் வந்தாங்க. அவர் நம்ம அதிகாரிகள் வந்து காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு 10 நிமிடம் விட்டுனா முடிஞ்சிச்சு. இந்த மக்கள் பிரதிநிதி நம்மள்கிட்ட வந்து ஆகணும். இப்போ அடுத்த தடவை வரும்போது நம்ம இங்க வந்து நீ வந்து ஒழுங்கா முறையில என்னுடைய பிரச்சனையை தீர்க்க வருவியா, இல்ல உடனே நான் மறிக்கணுமா, ஏன் ரூட்ல போவேன் நான் உடனே மறிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அது கூட தைரியம் நம்ம எதுக்கு இந்த மாதிரி நாங்கள் நடத்தணும். என்ன தைரியம்? எனக்கு புரியல. தைரியம் இது 3வது தைரியமா? என்ன தெரியுமா? இன்னொரு விஷயம் தெரியுமா? நீங்க அமைதியான முறையில் எல்லாரும் உட்கார்ந்து போராட மாட்டோம். இதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சதா? உங்களுக்கு தெரியுமா யாருக்காச்சும்? ஹைகோர்ட்ல ஆர்டர் என்ன தெரியுமா? நான் வச்சிருக்கேன், ஆர்டர் எடுத்து படிச்சு பாருங்க. எங்கப்பா எல்லாத்தையும் இந்த ஆர்டர் எடுத்து படிச்சு பாருங்க. 2 வார அந்த தீர்ப்பு வந்த 2 வார காலத்துக்குள்ள காவல்துறை முடிவெடுக்கணும். எனக்கு லெட்டர் இதுவரையும் வந்து நான் ஒரு நம்பிக்கையில அரசு பண்ணா அரசு சொல்லட்டும், நம்ம ஊருக்கு ஐடியாக அரசு சொல்றாங்க, போயிட்டு வருவோம் அப்படின்னு தான் வந்து பார்த்துருக்கேன். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, போராட்டம் இது வந்து நம்ம எந்த ஒரு அரசியல் நோக்கத்துக்காண்டி வரக்கூடாதுங்கிறக்காண்டி நம்ம அந்த அரசியல்வாதிகளோ அரசியல்வாதிகளோ சொல்ல வேண்டாம். நான் அந்த வழியை விட்டுருக்கேன். நம்ம எல்லாரும் பேசிக்கிறது, இந்த 6 மணி நேரம் பேசிக்கிறதுக்காண்டி தான் இந்த உண்ணாவிரதமே. அது வேண்டாம், நம்ம வேற மாதிரி பண்ணுவோம். நாளைக்கே போவோம், வாங்க எல்லாரும் கலெக்டர் ஆஃபீஸ் போவோம், எல்லாரும் வருவோம், கலெக்டர் ஆஃபீஸ் மட்டும் எடுத்துட்டு போவோம். போய் அங்கே போய் 4 மணி செஞ்சுட்டாங்களானே, நாளைக்கு போய் கூட கொடுத்தா அவங்க எடுத்து கன்சல்ட் பண்ணி தானே ஆகணும். நாங்களே கேட்க கன்சல்ட் பண்ணி தானே ஆகணும். போவோம், வந்துருக்கு எல்லாரும் போவோம், போய் பண்ணி கொடுப்போம். இப்ப நம்ம உண்ணாவிரதத்துல எங்களுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சுட்டோம், நம்மளுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு எதிர்ப்பு தெரிஞ்சுட்டோம். இனிமே அவங்க நம்மளை துணிஞ்சு செய்ய மாட்டாங்க. செஞ்சா நம்மளோட எதிர்ப்பு இருக்குன்னு தெரியும், பதிவாகும்னு தெரியும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த விஷயத்த நாளைக்கு போய் கலெக்டர் மனுவா கொடுப்போம், எல்லாரும் போவாங்க. இது இல்லாம கோர்ட்லயும் கேஸ் நடக்குது. நம்ம நோட்டிபிகேஷன் சேலஞ்ச் பண்ணல, ஏன்னா உங்களுக்கு எல்லாரையும் கேட்டுட்டு தான் பண்ணணும்னு நான் பண்ணல. இப்ப என்ன முடிவெடுத்து போவோங்கிறத நம்மளே முடிவெடுத்துக்கணும். நம்ம எல்லாரும் வந்து இது இனிமே என்ன பண்ணலாம், இப்ப நம்ம போற வழி கரெக்டா, அதை பார்க்கறதுக்கு இங்க வந்துடுது. நீங்க எல்லாருமே கேளுங்க, ஒருத்தராக கேள்வி இருக்காப்ல, நீங்க எல்லாரும் கேட்டீங்கன்னா சொல்றது நல்லா இருக்கும். நான் எதுவும் தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்கு அப்புறம் தெரியும், ஏன்னா ரொம்ப கேஸ் போட்டு நடத்திருக்கோம். இந்த நோட்டிபிகேஷன் மட்டும் இதுவரையும் நான் சேலஞ்ச் பண்ணுவேன். மற்ற எல்லா கேஸ் காலாளர்களுக்கு கேஸ் நடக்குது, ஆனா கட்டணம் நான் ஏறிக்கிட்டே இருக்கு. நான் என்ன என் கையில் எதுவும் இருக்கா? உங்களுக்கு நடக்கிறது தெரியலையா? இப்ப விவோ ஆபீஸ் என்ன அவசியம் இருக்கு? புது ஆபீஸ் போடணும். விவோ ஆபீஸ் ஏறி இந்த பெயிண்ட் எடுத்து நிக்குதா? சரி, இடையிலே வாங்கியாச்சு, இந்த பெயிண்ட் எடுத்து நிக்குது. இதுக்கு நீங்க நான் அரசாங்கத்திற்கோ சட்டத்திற்கோ நான் எதுவும் பண்ண முடியாம போதும். சின்ன பிள்ளைங்க என்னால முடியாம உங்கள்கிட்ட வந்தேன். சத்தியமா உங்கள்கிட்ட வந்தது காரணம் என்ன? இல்லைன்னா உங்கள்கிட்ட ஒன்றும் விட்டுருக்க மாட்டேன். நீங்க இல்லாம இதை முடிக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வந்ததுனாலதான் உங்கள்கிட்ட வந்தேன். எனக்கு வந்து நம்ம ஊர் கட்டுப்பாடான ஊர், நம்ம பக்கத்துல 4 கிராமமே கட்டுப்பாடான கிராமம். நம்ம கிராமம் என்ன, செங்கீரை, ஆலங்குடி, மேலாம்பட்டி, பத்தைக்காடு, 4 கிராமமும் நம்ம கட்டுப்பாடா இருக்கோம். நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு செஞ்சுக்கிறோம். நான் மாமா மச்சன் அண்ணன் தம்பி தான் நம்ம விளைக்கிறோம். நம்ம இப்ப ராயாவரத்துல மாதிரியா வெளியூருக்காரங்க வந்து அப்படி இருப்பாங்க. நம்ம ஊர்ல அப்படி இல்லை. நம்ம ஊருக்குள்ள நம்ம ஊர் தான் இருக்கோம், நம்ம சொந்த ஊர்ல தான் இருக்கோம். புரியுதா? சொந்த ஊர்ல தான் இருக்கோம். நம்ம பேசி சரி பண்ணி நம்ம எப்படி போகலாம், அடுத்து எப்படி நம்ம இதை கொண்டுட்டு போகலாம், அதை பேசிருக்கேன். வேற ஒண்ணு இதுல ஒரு யாரோ நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா இதுல வந்திருக்க கூட்டம் கம்மியில எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊர்ல எவ்வளவு இருக்கும். என் பிரச்சனையா
எல்லாரோட பிரச்சனை தானே. ஆனா எல்லாரோட என்ன எப்படி இருக்கு தெரியுமா? இது என்ன இதை முன்னெடுத்து போற பரவாயில்ல, யாரு வேணாலும் முன்னாடி நான் சொன்னேன், யாருமே வரமாட்டேன்டாங்க. அதுக்கப்புறம் மூணாவது டைங்க உண்டாகிறதுக்கு நம்ம பர்மிஷன் வாங்கி இதுக்கு பர்மிஷன் கிடைக்கல. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க பரவாயில்லைன்னு தானே உட்காந்துருக்கோம். கோர்ட்ல இருங்க, நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அதுக்கு என்ன கோர்ட்ல நம்மளுக்கு அந்த தீர்ப்பு வரும்போது என்ன சொல்றாங்க, 226 ஆக்ட் 226 படி நீ ஒரு தனி மனித சுதந்திரத்திலேயோ தனிமந்த இதுலயோ தலையிடக்கூடாது. நீ தேர்தல காரணம் காட்டின பரவாயில்ல, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும். இப்போ நீங்க ஒரு பிரஸ்ஸா மனு கொடுங்க. இந்த தீர்ப்பு வந்த 2 வாரத்துக்குள்ள நீ பிரஸ்ஸா மனு கொடுக்கறது பெடிஷன் தர 2 வாரத்துக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உனக்கு ஒரு டீல் சொல்லுவாங்க. நான் அதை கணக்கு பண்ணி 16ஆம் தேதி வருது, 2 வாரம் 21ஆம் தேதி மீட்டிங் நம்ம நடத்துவோம் அப்படின்னு கணக்கு பண்ணி போட்டேன். பர்மிஷன் லெட்டர் வரலங்க, எனக்கு சத்தியமும் வரல. ரிப்போர்ட் வந்துச்சு, இதுக்கு வரல. நான் எதிர்பார்க்கிறேன். நான் யாரையும் எதுவும் போடல. நீங்க உங்க கடமையே காவல்துறை செய்யுங்க. எனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சா பாதுகாப்பு கொடுங்க. பாதுகாப்பு கொடுக்க முடியலையா ஒன்றும் தப்பு கிடையாது. நின்று வேடிக்கை பாருங்க. நாங்க அமைதியான முறையில ஏன் ஊருக்குள்ள நடத்துறோம். நாங்க அம்மா நோட்டுமா? யாரும் நோட்டு மாட்டோம். நீங்க நின்று வேடிக்கை பார்த்து போனோம். வேற என்ன? நீங்க நம்ம பிரச்சனையா அடுத்து எப்படி கொண்டு போகணும் எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் கேளுங்க. யாரும் பேசாம அமைதியா இருந்தீங்கன்னா நான் என்ன கண்டேன். நீங்க இப்ப கேட்க வந்ததை சத்தியம் கேளுங்க. நீங்க பிரச்சனையை அடுத்து எப்படி கொண்டு போகலாம்னு ஒரு ஐடியா கேட்குறீங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அமைதியான முறையில போராடிட்டோம். இதே மாதிரி நான் அவங்க இதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாம போயிடுச்சுன்னு வைங்க, அடுத்து என்ன செய்யணும்னு நான் என்னுடைய ஐடியாவை சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னாங்க, இந்த இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லா ஊராட்சிகளையும் விட செங்கீரை ஊராட்சி வந்து அரசாங்கத்துக்கு வந்து பல கோடி ரூபாய் லாபம் கிடைக்குது. இந்த ஒரு ஃபாரஸ்ட்டை வச்சு எத்தனையோ பல ஆயிரம் கோடி ரூபாய் கிடைக்குது. இல்ல நீங்க சொல்றது உண்மை. நான் நேற்று நைட் அதை யோசிச்சு என்னடா நம்மளுக்கு வெறும் ஃபாரஸ்டா முடிச்சு தள்ளி இருக்காரு. இல்ல நான் சொல்றேன் கேளுங்க, மக்களே காரணம் ஃபாரஸ்டா இருக்கு. இதுக்கு எப்படி வருமானத்தை கொண்டு வருவான்னு நினைச்சேன். இந்த காலத்துக்கு கொண்டு வருவீங்க. அதான் இந்த காலத்துக்குள்ள இருந்து பல ஆயிரம் டன் தைல மர கடையில ஏறிட்டு போறாங்க அரசாங்கம். அந்த இப்போ ஒரு பஞ்சாயத்துல இருக்கிற கனிம வளம்னா ஒன்றும் நிலக்கரியோ ஒரு கண்ணு குவாரியோ இல்ல மணல் குவாரியோ இதெல்லாம் சுரண்டி அழிட்டு போயிருக்காங்க. அதுக்கு அந்த ஊராட்சிக்கு அந்த கவர்மெண்ட் அங்க உள்ள மக்கள் பிரதிநிதிகள் ஏதோ வாங்கி கொடுப்பாங்க. இங்க இருந்து இதுவும் ஒரு கனிம வளம் பாருங்க பாருங்க. நான் சொல்லிடுறேன், அந்த கனிம வளத்தை பூராத்தையும் இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் நான் சின்ன பிள்ளையா இருக்கிறது கூட இல்ல, நான் பிறகு முன்னாடி இந்த கையில மர காடு போட்டாச்சு. ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம விவசாயம் எடுக்கிறது தான் மிச்சம். இந்த தைல மர காட்டுல இருந்து ஆனா தமிழ்நாடு அரசுக்கு வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் கிடைக்குது. ஒரு ஸ்டாக்கு ஒரே ₹1 அவன் பஞ்சாயத்துக்கு தரேன் அப்படின்னு இந்த மக்கள் பிரதிநிதிகள் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலரு மற்ற நம்ம பஞ்சாயத்துல இருந்து உள்ளவங்க எல்லாரும் கேட்டு ₹1 கொடுத்துருந்தா கூட பகுதியில் இருக்கிற வளம் எடுத்து ஆராய்ச்சி அது தேவையில்லை எங்களுக்கு. இல்ல நான் சொல்றேன், நீங்க சொல்ற புரியும். நான் ஃபாரஸ்ட்ல வேலை பார்க்கறதுனால உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா மத்திய கவர்மெண்ட் மாநில கவர்மெண்ட்டுக்கு வருமானம் போகுது. ஆனா இத ஒரு கார்பரேஷன் மாதிரி உருவாக்கி இப்ப இபி இருக்குல்ல, இபி போக்குவரத்து அது மாதிரி இந்த வனத்துறைன்னு உருவாக்கி அவங்க கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து இந்த வருஷம் 100 கோடி ரூபாய் டார்கெட், 200 கோடி ரூபாய் டார்கெட் தான் காட்டுவாங்க. நம்ம பிரச்சனை மக்கள் பிரச்சனை நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம தான் அதை கேட்கணும். நீங்க சொல்லிட்டு அருமையான ஐடியா. கிராம சபையில தீர்மானம் போட்டுட்டு அதுக்குள்ள ஒரு வழக்கு போடுவோம். வேற ஒன்றும் பண்ண முடியாது. யாரையுமே தப்பா பேசாது. தப்பா பேசுறது சரி. நீங்க ஒரு பேரை சொல்றீங்க, ஒரு கட்டளை எழுப்பிடுச்சு. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், அதுக்கு பதில் யாரு கேட்டீங்களா?
ஒரு கட்டட எழுப்பிடுச்சுல உயிர் ஆபீஸ் 2 ஆபீஸ் நமக்கு தேவையாங்க. நம்ம வட்டத்துக்கு ஒரு நம்ம வருவாய் கிராமத்துல 3 ஊராட்சி ஏற்கனவே நல்ல நிலைமையில ஒரு கட்டணம் வீவா கட்டணம் இருக்குது. ஏங்க தேவையாங்க ஒரு கட்டணம்? யாரும் கேட்பா? அதுக்கு நீங்க தனிநபரை கேட்க முடியாதுங்கிறது கிராம சபையில இதை பத்தி தீர்மானம் போட்டு கண்டிப்பா இதை போட்டு கொண்டு போவோம். யாருமே அழில ஒரு பொது நாளுக்கு 9 பேர் போடுவோம். வாங்கல 2 பேரும் போடுவோம், 2 பேரும் ஜாயின் பண்ணி போடுவோம் ஒரு புது நாளாக. ஏன் நம்ம ஊராட்சிக்குள்ள எந்த ஒரு இதுவும் பேரு ஏன் ஊராட்சி பேர் தான் வைக்கணும், மாற்று ஊராட்சி பேர் வைக்கக்கூடாது. ஏன் ஊராட்சிக்குள்ள உள்ளது எனக்கு ஏதாவது வருமானம் போடு கொடு அப்படின்னு கேட்டு பார்ப்போம். கேட்டுதான் பார்க்க முடியும். நீங்க கேட்டதுக்கான ஒரு எனக்கு தெரிஞ்ச தீர்வு நான் சொல்லியிருக்கேன். இல்ல நீங்க சொன்னது ரைட்டு. இல்ல எந்த தீர்வா நம்ம 2 பேருமே பேசிக்கிறோம், யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. யாராச்சும் பேசி ஏதாச்சும் கேட்டீங்கன்னா தானே உங்களுக்கு பதில் சொல்லலாம். நீங்க யாருமே கேட்காம இருந்தீங்கன்னா என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியுமோ அதை கேட்க தைரியமா நம்ம ஊருக்குள்ள நம்ம பேசிக்கிறோம். யாரும் வேற யார்ட்டையும் பேச போறோமா? இங்க யாரும் வேற யாரும் அதிகாரி வந்திருக்காங்களா? நம்ம பேசுறதை யாரும் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நடக்கிற உண்ணாவிரதத்துக்கு ரியாக்ஷன் இருக்காங்கிறதே தெரியாது. அதனால இந்த சும்மா பேசக்கூடாது. இந்த மைக்கப்படி இந்த அப்படியா நீ பேசியா? சும்மா பேசியா? நீ என்ன பேசுறீங்க? பேசியா மைக்கில் பேசியா? நம்மளாலே உட்காந்துருக்கோம். பேசியா சொல்லு, நீ என்ன சொல்ல நினைக்கிறீங்க சொல்லு. 6 மணி நேரம் உங்களுக்கு பொதுவே கூடாது. நீங்க பொது போகணும். அதுக்கு வெட்டியாவது பேசிக்கிறோம்ல. நம்ம பேசுகிறதா யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. எப்படித்தான் உட்காந்துருப்பீங்க? நீங்க எப்படிதான் உட்காந்துருக்க முடியும்? 3 மணி நேரம் நம்மளுக்கு நம்மளோட சொல்லுங்க. மந்தி சொல்றது ரைட்டு. மந்தி சொல்ற காரணம் இருக்கணும். அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லையா? முயற்சி பண்ணுவோம். எப்படி எடுப்பீங்க? முயற்சி பண்ணுவோம். நடக்காததே பேசக்கூடாது. எப்பவுமே நடக்கிறதே பேசுறோம். இல்ல இல்லையா? புரியாம பேசக்கூடாது. ஒரு ஆழ்ந்த விஷயத்தை பேசினா ரைட்டு. அது எடுக்க முடியாது. கிராம சபையில தீர்மானம் போட்டு பொதுநல வழக்கா ஒண்ணு போட்டு எனக்கு வரும் வருமானத்துல தமிழ்நாடு வர வருமானத்துல எனக்கு ஒரு பெர்சன்டேஜ் கொடுப்பா. நானும் ஒருத்தர் இருக்கேன் இந்த ஊராட்சியில, எனக்கு கொஞ்சம் வருமானத்தை கூட நான் ஏதாச்சும் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம். அது ஒரு பொதுநல வழக்கா தான் போட முடியும். அதனால கண்டிஷன் பேசி எதையும் பண்ண முடியாது. அதே ஏதாவது சொல்லுங்க. ஒரு நிமிஷம் 100 மணி வரைக்கும் வெட்டியாதான் இங்க உட்காந்துட்டு போறோம். இல்ல நீங்க போனாலும் ஒன்றும் அர்த்தம் இல்லைங்க. நாங்க இல்ல போட்டி வேண்டாம், நாங்க பேசி முடிச்சுட்டு சொல்லுவோம். என்னது இல்ல சித்தப்பா, நம்மளுக்கு தான் பேசிக்கிறோம். ஒரு நெகட்டிவும் கிடையாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சாமி சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல சித்தப்பா, இனிமே நம்ம தான் சந்தோஷம் நான் சொல்றேன். இனிமே நம்ம தான் சந்தோஷம். இதுவரை கண்டுக்கல. நான் எவ்வளவே வாதத்தாச்சு. பாண்டகிரிக்கு ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கிறேன். கேட்ட கேள்வி கேட்டு இங்க வாழ்ந்தா தெரிஞ்சுக்கிறா. ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஒரு விளக்கத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த பாண்டகிரிக்கு 83 ஆரம்பிச்சாங்க. 2008 ஒரு பிரச்சனை, வரி செலுத்த மாட்டேங்க. என்ன ஊராட்சிக்கு வந்திருக்கு லெட்டரு? செய்கிற ஊராட்சி தானே இருக்கா? இந்த பாடல்கள் வந்து கட்டியிருக்காங்க 2008 2009 எவ்வளவு கட்டியிருக்காங்க? 58,000 ரூபாய் கட்டியிருக்காங்க. எந்த ஊராட்சி கட்டியிருக்காங்க? செய்கிற ஊராட்சி தானே. இது வந்து இதே மாதிரி 2010 ஒரு கேஸ் நடக்குது. கேஸ் நடந்ததுக்கு அப்புறம் பணத்தை மொத்தமா கட்ட சொல்லி அவங்களே எனக்கு 2012 இந்த மாதிரிங்க எவ்வளவு 4,11,000 ரூபாயா? இந்த பாருங்க, நல்லா பாருங்க சித்தப்பா, கேள்வி கேட்டீங்களா? அதனால பாருங்க, 2009 இருந்து 2012 வரை எவ்வளவு அமௌண்ட்? 4,00,000 ரூபாயா? எங்க கட்டியிருக்காங்க? எந்த ஊராட்சியில் கட்டியிருக்காங்க? சுப்பிரமணிய பாலகரி நம்ம ஊராட்சியில் கட்டியிருக்கு. நீங்க நான் பேசுறது வந்து நம்மள்ட்ட இருக்கும் போது நடந்த ரெக்கார்டை எடுத்தாங்க. நீங்க இன்னைக்கு நடந்த ரெக்கார்டை காமிக்கிறீங்க. இன்னைக்கு நடந்த தப்பு தானே உங்களுக்கு நான் கூட்டி உட்கார வச்சிருக்கேன். இன்னைக்கு 6 லட்சம் ரூபாய் பணம் போச்சு. பாலகிரி பணம் 6 லட்சம் ரூபாய் நம்மளால கேட்க முடிஞ்சுட்டோம். என்னால என்ன பண்ண முடியும்னா
நீங்க எதை எடுத்தாலும் எதை பண்ணனாலும் உங்களோட சப்போர்ட் இல்லாம எதையும் பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷன் வந்தனாலே உங்கள்ட்ட வந்தேன். இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். நான் முடிஞ்சவரை பேட்டியை பார்த்துருக்கேன். நான் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரையும் இப்படி பண்ணாலும் உட்கார வைக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஒரு நேரம் பட்டியை கிடக்கிறது நம்ம தான் பட்டியை கிடக்கும். நம்மளோட நம்ம இந்த இதுல எனக்கு விருப்பம் இல்லை, இது நான் நீங்க பண்ண மாட்டேன், நான் எனக்கு நீங்க இது வற்புறுத்தாதீங்கன்னு சொல்லி அடையாளப்படுத்துறதுக்கு இந்த ஒன்றா வரும். அடையாளப்படுத்துறது வேணுங்க. அடையாளப்படுத்துறதுக்கு நம்மளோட கோரிக்கையை அடுத்த எப்படி கொண்டு போவோம்? இந்த 4 லட்சத்து சில்லற ரூபாய் போகும்போது வைத்தறிச்சலா இருக்கு. வைத்தறிச்சலா இருக்கா இல்லையா? 83 நம்மளோட இடத்துல கொண்டாந்து காலேஜ் கட்டினாங்க. யாரையும் தாக்கி பேசக்கூடாது, பொறுமையா இருக்கு. இல்ல 83 அந்த காலேஜ் வந்தது 83 தான் காலேஜ் தான் வந்துச்சு. நம்ம எங்கேயும் ஓடல. நம்ம அந்த ராயரங்காலத்தில் கிராமத்துல இருக்கோம். நம்ம இந்த கிராமத்துல இருந்தா போயிருக்கோம். காலேஜ் தான் புதுசா வந்துச்சு, தெரியுமா? ஏன் நான் இதெல்லாம் தெரிஞ்சு சொல்றேன்னா எங்க குடும்பத்துல தலைவராக இருந்து வந்ததுனால நான் சொல்றேன். இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும்? 83 ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ் நம்மள்ட்ட வரி கட்டி இருந்தாங்க. 6 லட்சம் ரூபாய் வரியை கொண்டா நீ வயிற்று எரியுதா இல்லையா? நம்ம ஒரு வரியை கொண்டு அடுத்தவங்க கட்ட போது எரியுதா இல்லையா? உங்களுக்கு சொல்லுங்க. நீங்க எனக்கு அவ்வளவு சங்கடமா இருக்கு. என்ன காரணம்? நோட்டிபிகேஷன் ஈடுபடுது ஆவணம் இல்லைட்டாங்க. 28 வருஷம் கட்டின ஆவணம் இல்லைட்டாங்க. 28 வருஷம் கட்டிருக்காங்க வரி. இந்த நோட்டிபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் நம்மள்ட்ட வரி கட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆவணம் இல்லைட்டாங்க. 19/12 அன்னைக்கு ஒரு கலெக்டர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அம்மா முடிவு எடுத்து போறாங்க. அவங்க முடிவு எடுக்கும் போது ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களை கூப்பிட்டு கேட்டுருவாங்க. நான் பிடிச்சவளா இருப்பேன் தலைவர், 2 தலைவர் பிடிச்சவளா இருப்போம், பிடிக்காதவளா இருப்போம். எங்க நாங்க 2 பேரும் அந்த ஊருக்கு ஆளா? நாங்க 2 பேரும் அந்த ஊருக்கு ஆளான்னு கேட்கிறேன். என்னோட ஒரு கருத்து கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு வரி கட்டுறாங்க, 83 இருந்து 28 வருஷம் கட்டிக்கிட்டாங்க, இருந்தாங்க இருக்காருன்னு கொடுத்தேன். வாங்கல. அவங்க கொடுத்த நோட்டிபிகேஷன் யார் தவறு பண்ணா? நம்ம தவறு பண்ணுமா? நம்மதான் பண்ணிக்காது. இப்பவும் நான் சொல்றேன், உங்களையும் பொதுமக்களையும் அந்த நோட்டிபிகேஷன் படி ஆய்வுக்கு கொண்டு போறது ரொம்ப நேரம் ஆகாது. நான் விட்டுட்டு உட்கார்ந்து நான் இந்த கேஸ் எல்லாம் போடாம எதுவுமே பண்ணாம சும்மா உட்கார்ந்து எதிர்த்து போனோம்னு வச்சுக்கீங்களே, நீங்களும் என்னைக்கே ஒரு நாள் இந்த பிரச்சனையை சந்திப்பீங்க. இதை வளரக்கூடாதுங்கிற வேண்டிதான் உங்களை தான் கூப்பிட்டது. எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இதை வச்சு பேசிக்கிருக்கோம். இதுல வேற எந்த நோக்கமே 15 கமாங்க 23 ஊரணிங்க. அது இருக்கிறவங்க நீங்க எல்லாரும் மண்ணு வெட்டுக்கு போயிருங்க, மண்ணு வெட்டு வெட்டுறீங்க. இந்த ஊராட்சி நோட்டிபிகேஷன் போய் வந்துச்சா 3 கமாங்க. புரியுதா புரியல உங்களுக்கு? 3 கமாங்க நோட்டிபிகேஷன் படி பண்ணா. ராயவரத்தை ஏன் பேசுறாரு? ராயவரத்துக்கு ராயவரம் சுற்றம் ஒரு வரவேற்க போயிருக்கு. ஆய்குடி நம்ம பஞ்சாயத்துல இருந்து பிரிச்சது. நம்ம பஞ்சாயத்துல இருந்து 96 நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் பிரிக்கப்பட்டது. நம்மகிட்ட இருந்து பிரிக்கப்பட்ட கிராமத்துக்கு நீ கொண்ட நம்மகிட்ட அறிவிச்சு பண்ணிருக்க அந்த மூலையில விடலாமாடி? யாரு பண்ண வேண்டிய வேலை? அரசாரி ஒரு ஜிஓ போடுறதுக்கு முன்னாடி அந்த ஜிஓவை கண்ட்ரோல் பண்ணி நல்ல விதமா கரெக்டா பண்ணணும். அவங்கதான் நம்மளுக்கு இந்த டிஸ்ட்ரிக்டுக்கு அக்கா, அவங்கதான் இந்த டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரு அப்பா அம்மா மாதிரி. நம்ம இந்த கலெக்டர்லாம் என்னன்னா நம்ம அவங்க பிள்ளை நம்மளுக்குலாம் வந்து நல்லது கெட்டது படிச்சிருக்காங்கல்ல, நம்ம படிக்கல. படிச்சிருந்தா நம்மளும் கலெக்டர் நல்லாதான் பேசுறோம் வக்கீல் மாதிரி. இல்ல படிக்கல இல்ல, அதனால அவங்க கலெக்டர். அவங்க நம்மள்கிட்ட கருத்து கேட்டுருக்கணும். கேட்கல, நம்மள்கிட்ட கேட்காதது தப்புன்னு நம்ம சொல்றோம். வேற ஒண்ணு நம்ம இன்னும் ஒரு இருக்கிற நோக்கமே ஒரு ஒண்ணுதான். நீங்க எல்லாரும் இந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கணுங்கிறத வெற்றித்தனமா உட்காந்து நானும் பேசிக்கிறேன். இந்த 6 மணி நேரம் டயம் எனக்கு உங்களோட பேசுறதுக்கான வாய்ப்பு. நீங்க தெரிஞ்சுக்கணும்ல என்ன நடக்குதுன்னு. எனக்கான பிரச்சனை கிடையாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எல்லாரும் எனக்கான பிரச்சனைன்னு நேற்று வரையும் பேசியிருக்காங்க. எனக்கான பிரச்சனையா
எனக்கு அன்னைக்கு நான் உட்காந்துருக்கேன். பூனைக்கு யாருக்கா மணி கட்டுறா? அதாங்க எல்லாரும் பார்ப்பாங்க. நீங்க 10 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கல, ஒரு செட்டா வரீங்கன்னு வச்சுக்கல, அந்த செட்ல ஒரு ஆள் தான் பேசும், 9 பேர் பக்கத்துல உட்காந்துப்பா. அது நடக்குமா இல்லையா? அந்த மாதிரி பேசுறாங்க பாப்பா. தைரியமா யாரு பேசுறாங்க, யாரு முன்னெடுத்து போலாம், இதே பாப்பா. என்னை கோமாளி நினைச்சாலும் நினைச்சுக்கங்க, என்னை எப்படி வேணாலும் நினைச்சுக்கங்க. நான் வந்து ரொம்ப பிரச்சனையா இது பண்றேன் ஒழிஞ்சு என் பிரச்சனையா நான் வந்து விடுவேன். என் பிரச்சனையை நான் 2 வருஷம் கோர்ட்ல பார்த்தேன். எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வச்சு வாங்கிட்டு வந்தேன். என் பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிட்டேன். அதுவும் கோர்ட்ல போயிட்டு வந்தேன் 2 வருஷம். ஒரு ரெவன்யூ ரெக்கார்டு அடங்கல் வாங்குறதுக்கு இந்த விஓ ஆபீஸ்ல ஒரு ரெவன்யூ ரெக்கார்டு அடங்கல் வாங்குறதுக்கு 2 வருஷம் ஹைகோர்ட்ல போட்டு கேஸ் நடத்தி செலவு பண்ணி வாங்கினேன். எப்படியோ மாட்டு போட்டுட்டோம். நீ ஏன் வேண்டாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 வருவாய் கிராமம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. 2 வருவாய் கிராமம். ஒன்று ராயர் ரகுநாத சமுத்திர வருவாய் கிராமம், இன்னொன்று செங்கீரை வருவாய் கிராமம், இன்னொன்று ராயாவரம் வருவாய் கிராமம். வருவாய்த்துறையிலிருந்து 3 பேர் மீனியல் போடுவாங்க. மீனியல்னா 3 மீனியல் போடுவாங்க. அதுல செங்கீரை மீனியல நான் பார்த்ததே இல்லைங்க. ஆபீஸ் யாரும் பார்த்துருக்கீங்க? நான் ஒரு வீடியோ கேமரா வச்சிருக்கேன், அங்க திருப்பி நான் வச்சிருக்கேன். சரி அந்த பயத்துக்கு வருவேன், பார்ப்போம்னு ஒரு நாள் பார்த்ததில்ல. வேக்கெட் இருந்தா சொன்னா நம்ம வேக்கெட்டுக்கு ஏதாச்சும் பண்ணலாம், அதுவும் வேக்கெட்னு தெரியல. சில பேர் போறாங்க, அங்க ரெக்கார்டு இல்லைங்கிறாங்க, ஆவணத்தை காடுங்கிறாங்க. அசால்ட்டா பதிவு விஓ ஆபீஸ் வந்து நீங்க பார்த்துட்டாங்க இருக்கீங்க. எல்லாரும் பேசுவாங்க விஓ. நான் பப்ளிக்கா சொல்றேன், இந்த விஓ ஆபீஸ்ல எவ்வளவு தவறு நடக்குது, எத்தனையோ வாட்டி பேசியிருக்கேன். யாராச்சும் இதை பத்தி ஏன் விஓ ஆபீஸ் இப்ப தேவையா இந்த மாதிரி நான் கேட்டேன். இந்த விஓ ஆபீஸை கேட்டு போனுச்சு. இப்ப விஓ கட்டணம் கட்டி வச்சிருக்காங்க. நீங்க எவ்வளவு போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா நடவடிக்கை இருக்காங்க. இல்ல இப்ப விஓ கொடுத்து கிராம நிர்வாக அலுவலர் நீங்க எங்கே எடுத்துருக்கீங்க? மீடியல் 3 மீடியலுங்க. ஒரு மீடியல் ஆம்பளை இந்த திருவே தாலுக்காவே ஆட்சி செய்ய வந்தேன். ஒரு சின்ன பையன், கூலி பையன். இங்க விஓ ஆபீஸ் அவ்வளவு தவறு நடக்குது. யாரு வந்து விசாரணை பண்ணுவாங்க? உங்களுக்கு எந்த அதிகாரி வருவோம்? யாரும் வர மாட்டாங்க. தப்புங்கிற தப்பு தான் நடக்கும். அந்த தப்பை திருத்துறதுக்கு யாரும் நினைக்க மாட்டாங்க. இவன் எந்த கட்சிக்காரன், கட்சியே வேண்டாம், ஒரு மயிரம் வேண்டாம். நான் சாரி, நம்ம ஊருக்குள்ள பேசுறதுனால ஒரு கோபம் போயிட்டு. நான் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஒரு பார்ட்டியில எனக்கு அந்த பார்ட்டியை சொல்ற கூட வெக்கமா இருக்கு. ஏன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோட பையன். நான் என்ன தகவல் பண்ணேன், தவறு பண்ணா என்னை வந்து கூப்பிட்டு பேசிக்கணும். என்னை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. நான் ஒரு தலைமை கலைச்சல் இருந்தேன். எனக்கு இந்த எலெக்ஷன் வேலை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லாம வேலை பார்த்தேன்னு வச்சுக்கல. ஏன்னா உண்மையா வேலை பார்க்கறத தூக்கி அடிக்கும் போது எனக்கு மன வருத்தமா இருந்துச்சு, வேலை பார்த்தேன். ஆனா நான் இன்னைக்கா அந்த பார்ட்டியை சொல்லி நான் அந்த பார்ட்டி காட்டணும் இருந்துட்டு போறேன். ஆனா நான் எதுக்காண்டி போறாருங்கிற வேலை பார்க்கிறேன். நான் எந்த பார்ட்டிக்காரனா வேலை வந்துட்டு போறேன். நான் அந்த பார்ட்டியை பத்தி பேசுறேன். நான் எதுக்காண்டி போறாரு, யாருக்காண்டி சொல்லுங்க. அப்பா நீங்க போவாத பயப்படலாம், இது தப்பு. என்னத்த நீ மட்டும் எல்லாத்தையும் முடிவு எடுத்துக்கிறீங்க. நீ வாட்டு விட்டு வேலை பார்த்து நான் வேலை பார்த்து போயிருக்கீங்க. நாளைக்கு சின்ன வாங்குறது நீங்க இந்த காப்பு கொடுக்க உங்களுக்கு காமிச்சனால நல்லா பார்த்துக்கங்க. எல்லாரும் எல்லாத்தையும் காமிங்க, காமிச்சு பின்னாடிங்க முழுமே வாருங்க. அந்த 3 வாரத்துல என்னன்னா வேலை வரும், கீழே வரும், மேலாம்பட்டி வரும். மேலாம்பட்டிக்கு பயம் கிடையாது. இந்த மேலாம்பட்டி விளக்கு இருக்கால, மேலாம்பட்டி சின்ன மேலாம்பட்டி வராதுங்கக்கா, அவங்களுக்கு வராது. மேலாம்பட்டி விளக்கு இருக்குல்லக்கா, கொல்லப்பட்டு இருக்குல்ல, அதெல்லாம் 1000 சொல்றோம். கொல்லப்பட்டு நேரம் ரோடு போகுது பார்த்தீங்களா, மூட்டரப்படார் வீடு, மூட்டரப்படார் வீடு 1000 சொல்றோம். இங்கிட்டு ஆலங்குடி இருக்குங்களே, நாடக மேடை இருக்கு தெரியுமா? நாடக மேடை ஆலங்குடிங்க நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆலங்குடி நாடக மேடை இருக்குல்ல, நாடக மேடைக்கு 10 வீடு காமிக்கிறேன். எல்லாத்தையும் காமி சொல்றேன். நாடக மேடைக்கு ஒரு 10 வீடு மட்டும் ஆகும். அதே சிங்கிள் வைக்காம நோட்டிபிகேஷன் அந்த நம்பரை பார்த்துட்டு தெளிவா போட்டுட்டா ஏன் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்து சொல்லுங்க. யாரும் பேசணும்னு நினைக்கிறீங்களா, யாரும் எதுவும் கேட்கணும்னு நினைக்கிறீங்க, கேளுங்க, நல்லா தைரியமா கேளுங்க. உங்களுக்கான உண்ணாவிரதம் நம்ம எல்லாரும், நம்மளுக்கான உண்ணாவிரதம் நம்ம எல்லாரும்
இதை 3 மணி வரை உட்கார்ந்து நல்லபடியா நடத்தி இந்த எடுத்து போனது ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். இந்த இடத்துல யாரையும் தாக்கி பேசுறதுக்கு நம்ம அந்த இடத்துல வரல. அரசியல்வாதியை தாக்க வரல, அரசியல்வாதியை தாக்க வரல. பேசினா 1000 பேசலாம். எனக்கும் 1000 ஆதங்கம் இருக்கு. நான் தான் போய் பண்றேன். 2020 கேஸை நடத்தி போறேன். நான் தான், எனக்கு தான் தெரியும் நான் எங்க போயிருக்கேன், யார் யாரை சந்திச்சிருக்கேன், யார் யார்கிட்ட பேசியிருக்கேன்னு. இந்த உண்ணாவிரதமே நீங்க சாதாரணமா நினைக்கலாம். 3வது முறையா ஹைகோர்ட்ல 6 வச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கோம். பர்மிஷன் போலீஸ் வரல. நான் 6 வச்சிருக்கேன், என்ன வேணா அரெஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு தான் உட்காந்துருக்கோம். போலீஸ் பர்மிஷன் வரல. 3வது முறையா என்ன முடிஞ்ச ஒரு அழுத்தத்தை தான் நம்ம கொடுக்க முடியும். சொல்ல முடியும் என்ன நடவடிக்கை எடுப்போம், எப்படி போவோம், நீங்க தான் எல்லாரும் முடிவெடுக்கணும். நீங்க சொல்லலைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த கட்டமா எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத 6 மணி நேரம் டைம் இருக்கு. இப்ப என்ன டைம் என்ன, இப்ப டைம் என்ன சொல்லு போறேன்னா நல்லா பேசி நம்மளுக்குள்ள கலகலன்னு இருக்கலாம். யாரும் வேணாலும் பேசுங்க, நாங்க நீங்களே வேணாலும் பேசுங்க, நான் எந்திரிச்சு வந்து போயிடுறேன். மனம் 6 மணி நேரம் இங்கே உட்காந்துருங்க. யாரும் நம்மளை கிண்டல் பண்ற மாதிரியோ இல்லை எதுக்கோ நம்ம உண்ணாவிரதம் நடத்தணும். நம்மளோட அழுத்தத்தை தெரிவிக்கிறதுக்கு, நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு இந்த உண்ணாவிரதம். நம்ம ஊர்ல நம்ம மாவட்ட உட்காந்து நம்ம பேசுறதுக்கு வேண்டிதான். நல்லா ஃப்ரீயா ஜாலியா பேசிக்கிறீங்க. ஆனா அந்த சாப்பாடு இதெல்லாம் அந்த மாதிரி ஐட்டங்கள் வேணாம். ஏன்னா யாராச்சும் ஒரு மீடியாவில் எடுத்து போட்டு நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. இல்ல நான் சொல்றேன் நான் சொல்லணும்ல. இல்ல அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க, ஒரு மீடியாவில் போடுவாங்க, மீல்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம யாரையும் பார்க்க வேண்டாம். நான் பேசும்போது யாரையும் பார்க்கல. சத்தியமா நேரத்துல நைட்டு வரையும் மைக்கு பிடிச்சி பேசுவாங்க, பயமா இருந்துச்சு. அப்படி மைக்கு தானே ஒண்ணு தானே கிடைச்சது. ஒரு ஆள் சொன்னா காதுக்கு பிடிக்கு என்னமோ ஒரு குச்சி மாதிரி வச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடைக்க இவங்கிட்ட இருக்காது. அதனால நான் கூப்பிடல, கேட்கல. மைக்கு குடிச்சு 6 மணி நேரம் உட்கார்ந்து உங்கள்கிட்ட பேசணும், உங்கள்ட்ட புரிய வைக்கணும். அதுதான் மைக்கு ரெடி பண்ணேன். அதனால நீங்க நல்லா பேசுங்க, எல்லாரோட கருத்தையும் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பண்ற உண்ணாவிரதம் 100% சக்சஸ் ஆகுறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அடுத்த கட்டமா எல்லாரும் கலந்து பேசி முடிவெடுக்கிறதுக்காண்டி தான் உண்ணாவிரதம். வாங்க பேசுங்க, எப்படி போகலாம்னு கண்டுபிடிச்சுவோம். ஹலோ காட்டு, நான் சொல்றேன் 4 ஊரும் ஒற்றுமையா இருக்கானே, நீ என்னன்னு சொல்லி நாங்க கேட்கலாம். நான் சொல்றதுங்கிறது வேறயா, அப்படிலாம் பேசாதயா. நான் எல்லாரும் ஒற்றுமையா போனோம்னா இந்த பிரச்சனையை அடுத்த மாசமே சால்வ் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஒற்றுமையா இருக்கீங்க. எங்கயா ஆளுல காமியா கொஞ்சம் தானே. நம்ம ஊர்ல 2300 ஓட்டாகணும். சரியா, ஒரு 1500 பேர் நம்ம உட்காந்துருக்க வேண்டாம். நேரம் நம்ம ஊர் பிரச்சனை தானே, நம்ம பிரச்சனை தானே. கொரோனா வந்துச்சுன்னா கொரோனாவுக்கு யாருக்கு யாரும் நம்ம ஊராட்சிய அடுத்த ஊராட்சிக்கு காரவாசி கொடுக்கறதுக்கு நம்ம இல்லையா, அதுல மாற்றம் கிடையாது. எந்த சூழ்நிலையும் நம்ம விடப்போறது இல்லையா. ஆமா, நீங்க வெற்றில கொடுக்கணும். நான் கேட்கறது உங்கள்கிட்ட அது மட்டும்தான். எல்லாரும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் இந்த விஷயத்துல ஜெயிக்க முடியும். நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம விட்டு கொடுக்க போறது இல்லையா. இப்ப பாலகிரி வருமானம் போயிடுச்சு, அது வந்து ஒரு தனிநபர் காலேஜ், அது கவர்மெண்ட் காலேஜ் தான் மாத்திக்க முடியாது. இப்ப இந்த சுதிகாந்தி உயர்நிலைப்பள்ளி வந்து கவர்மெண்ட் பாதி தனியார் பாதிக்கிறதுனால அவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் அம்மாட்ட, அம்மா நான் உங்களுக்கு எதுவும் தொந்தரவு கொடுக்குறோமா அப்படின்னு. இல்லப்பா, அப்புறமா நீங்க வாட்டுக்கு நீங்க கவர்மெண்ட்ல பாதி கரஸ்பாண்ட்ல பாதி ஆகணுமா, நீங்க வாட்டுக்கு கட்டிட்டு போங்கம்மா, எனக்கு ஒரு நம்பர் நான் போட்டு போறேன், என் ஊராட்சி வருமானம் என்னால உங்களுக்கு தொந்தரவு தான் அடுத்த ஊராட்சி மாத்திக்குமா. இல்லை கட்டிட்டாங்க. அந்த வருமானம் வச்சு பெட்ரோல் பங்கு என்ன தெரியல, ரொம்ப நாளாச்சு கட்டி
சுப்பிரமணிய பாலிடெக்னிக்கும் அதே மாதிரி ஒரு 6-7 லட்சம் ரூபா வருமானம் போயிடுச்சு. கால்நடை மருத்துவமனை இருக்குல்ல, அது கால்நடை மருத்துவமனை நம்ம ஊராட்சியில் இருக்கு. ஆமா, நம்ம மேய்ச்சல் புறம்போக்குலேருந்து நத்த புறம்போக்குலேருந்து எல்லாமே நம்ம ஊராட்சியில் இருக்கு. ஒன்றும் இல்லையா, ஒரு மண்ணு வெட்டிக்கு ஒரு குளம் ஒன்று புதுசு கொடுத்தா 45 லட்சம் ரூபா. அந்த குளம் என்னாச்சுல தரேன்னு சொன்னாங்க. மேய்ச்சல் புறம்போக்கு, நத்தம் புறம்போக்கு, கோயில் புறம்போக்கு காட்டுங்கன்னாங்க. நம்ம ஊருக்குள்ள மேய்ச்சல் புறம்போக்கு இருக்கு, நத்தம் புறம்போக்கு இருக்கு, கோயில் புறம்போக்கு இருக்கு, எல்லா புறம்போக்கும் இருக்கு. ஆனா எனக்கு சர்டிபிகேட் இல்லையே. சர்டிபிகேட் இல்லையா, அதுக்கு அடுத்த எப்படி கொடுக்கணும்னு நம்ம பேசி தனியா கொடுக்கணும். 3 மணி வரைக்கும் எதிர்பார்த்துக்கிறோம். இந்த 3 மணி வரைக்கும் நம்ம தான் பேசிக்க போறோம். நம்ம தான் பேசிக்க போறோம். நம்ம தான் என்ன பண்ணலாம் முடிவு எடுக்க போறோம். கண்டிப்பா அடுத்த கட்ட நடவடிக்கையா கலெக்டர் ஆபீஸ்ல நம்ம போய் ஒரு மனு கொடுப்போம். நாளைக்கே வந்துருமா, உடனே கொடுக்குமா? ஒரு வாரம் டைம் எடுப்போம்யா. அது ஒரு வாரம் டைம் எடுப்போம்க்கா. பட்டதா ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம். நம்ம அதுக்கு எனக்கு நடக்குமான்னு தெரியாதுக்கா. நீ வேற நோட்டிபிகேஷன் யாரை கேட்டாலும் நோட்டிபிகேஷன் சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். நோட்டிபிகேஷன் சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னத்து நோட்டிபிகேஷன் நம்ம சேலஞ்ச் பண்ணணும். 28 வருஷ கட்டண பாலகனே தூக்கி கொடுத்தாங்க. நீங்க நோட்டிபிகேஷன் சேலஞ்ச் பண்ணி என்ன நோட்டிபிகேஷன்ல இப்படி தாப்பா இருக்கு, இது தாப்பா நான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ரெக்கார்டு என்னன்னு நான் ரெக்கார்டு படி தாப்பா பேச போயிருவாங்க. நம்ம தான் பாதிக்கப்படுவோம். நம்ம அடுத்த கட்டம் இன்னொரு நம்மளுக்கு ஒரு குவாலிட்டி கிடைச்சிருக்கு. இன்னும் 3 மாசம் தான் உள்ளாட்சி எலெக்ஷன். 3 மாசம் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நோட்டிபிகேஷன் சேலஞ்ச் பண்றது வரட்டும். வார்டு வரைய ரிலீஸ் ஆக போய் பார்த்துப்போம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இதுக்கு அடுத்த என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பேசி முடிவு எடுத்து நம்ம அடுத்த கட்டத்தை பண்ணணும். இன்னும் ஒரு வாரம் டைம் எடுத்துக்குமா? ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டு எல்லாரும் போவோம். மனுநீதி நாடு போவோம். ஒரு வண்டி எடுத்துட்டு போய் கொண்டு கொடுத்துட்டு வருவோம். இங்க இருந்து பூக்கட்டறைமாயா இந்த ஆர்வத்தை பாராட்டுறையா புதுக்கோட்டை வரை நம்ம நடந்து போக முடியுமா? எவ்வளவு இருக்க நடப்பேன். இல்ல இல்ல இந்த கேட்போம். ஆளு கேட்போம். என்ன போவோம். வாரம் மண் ஓட்டு வரதான் செய்யும். வாரம் வரதான் செய்யும். அந்த எந்த வாரம் போறோமோ அந்த வாரம் இப்ப நீங்க செங்கீரை வேலை வருதுன்னு வச்சுங்க. செங்கீரை வேண்டாம், ஆலங்குடி மேலப்படி போவோம். பட்டைக்காடு 3 கிராமம் இருக்குல்ல, அப்படி போகலாம்ல. இப்ப செங்கீரைக்கு வேலை வரும்னா செங்கீரை வேலை வேண்டாம், மற்ற 3 கிராமம் போவோம். மைக்கில பேசுக்கா. ஆமா, சும்மா பேசுக்கா. நம்ம 6 மணி நேரம் உட்காந்துருக்கணும். போயிடுவோமா இல்லையா? நம்மளுக்கு நம்ம நேர கலெக்டர் ஆபீஸுக்கு போய் மனு கொடுக்கணும். இந்த காரியத்தை இப்போதே விடக்கூடாது. நம்ம சேவ் பண்ணணும். போய் நல்லதமா எல்லாரும் என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க. சீக்கிரம் நம்ம வேன்ல போய் அங்க ஒரு சுற்று ரவுண்டு வந்து கலெக்டர் ஆபீஸ்ல நம்ம மனு கொடுத்தாரு. தைரியம் பேசணும். அதுதான் பேசுறேன். யாரும் பேச மாட்டேங்கிறீங்களே. நம்மளுக்கு போதும் வரைக்கும் பயப்படலே. நம்ம யாருக்கும் பயப்படா. நம்மளோட அடையாளம் உணரணும். அன்னைக்கு ஒரு நாள் இதுக்கான ரியாக்ஷன் இருக்கா இல்லையா அப்புறம் கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த 6 மணி நேரம் நம்ம உட்காந்துருக்கோம்ல இல்லையா? அதனாலதான் நீங்க யாரு வேணாலும் மைக் எடுத்து பேசுங்க. நான்
நான் வந்து 2020 இந்த கேஸ் சம்பந்தமா நான் போறேன். எனக்கு இல்லமா இருக்கலாம் சாதிக்க முடியாதுப்பா.